மண்டல மர்டர்ஸ். ஒரு மண்டலத்துக்கு நாம விரதம் இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மண்டலத்துக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குது? அப்பேற்பட்ட ஒரு கதை தான். அதே மாதிரி கேட்கிற வரத்தை கொடுக்கிற ஒரு மிஷின் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன வரம் கேட்பீங்க? இந்த படத்துல அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பின்னாடி வரப்போகுது. சோ முன்னாடியே நான் ஒரு கேள்வியை கேட்டுறேன். ஒரு காலம் உங்களுக்கு ஒரு மிஷின் கிடைக்குது. அந்த மிஷின்ல நீங்க வரம் கேட்கறதா இருந்தா என்ன வரம் கேட்பீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அப்புறம் இந்த கதைக்குள்ள கண்டினியூ பண்ணி போங்க. டெஃபினட்டா சொல்றேன், 100% ஒர்த்தான கதை சீரிஸ். பார்க்கலனா கண்டிப்பா இழப்பு உங்களுக்கு தான் சொல்லலாம். அவ்வளவு புதிர் வச்ச பல விஷயங்கள் உண்டு, ட்விஸ்டுகள் உண்டு. கடவுள், மதம், பக்தி, ஹண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஹல்ட். ரகசிய குழு, சடங்கு, சம்பிரதாயம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்குது. வரம், சாபம், மரணத்தை ஜெயிக்கிறதுன்னு பல விஷயங்கள் உள்ள இருக்குது. கடவுளையே உருவாக்குவது எப்படிங்கிறது உட்பட நமக்கு இதுல பல விஷயங்களை நமக்கு சொல்றதுக்கு இருக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மண்டல மர்டர்ஸ்னு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிவி சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல கதை எங்க காட்டுறாங்க அப்படின்னா 1950களை காட்டுறாங்க. ராணி மாதிரி ஒருத்தவங்க வராங்க. அவங்க கிட்ட நிறைய பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நிறைய வித்தியாசமான மெஷின்ஸ் இருக்குது. 2 டெட் பாடியும் இருக்குது. அந்த டெட் பாடியில நாகமணியை வச்சு ஏதோ சில ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஊர்ல 2 முக்கியமான ஆட்கள், யாரோ ஒரு காணு, அப்புறம் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரையே நாசம் பண்றதுக்காக அந்த சூனியக்காரிக ஒன்னா சேர்ந்து ஏதோ சூனியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டு வச்சா இந்த ஊருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவங்கள இந்த ஊரை விட்டு மட்டும் துரத்தக்கூடாது, உலகத்தை விட்டே துரத்தணும்னு அந்த அரசியல்வாதி மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் கத்திட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா ஒரு அம்மா, நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்குது. ஊர்க்காரங்க எல்லாம் நம்மளை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஆகட்டும் இருக்காங்க. இவங்களோட அந்த ஆராய்ச்சியோட விளைவா ஒரு வித்தியாசமான மெஷின் ஒன்னு உருவாகுது. வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினை உருவாக்குறாங்க. அது உருவாகிட்டு இருக்குது. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சந்தோஷமா இருக்கிற தருணம் ஊர்க்காரங்க கதவை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த அம்மா கதவை பிளாக் பண்ண சொல்றாங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்க உள்ள வந்துடக்கூடாது, ப்ரொசீஜர் முடியற வரைக்கும் யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா விதி வலியது. அங்க யாரோ அந்த டெட் பாடிஸ நெருப்புல கொளுத்துறாப்ல தெரியுது. இல்லன்னு இவ பதறவா. நேரமெல்லாம் இல்லன்னு அந்த அம்மா வந்து அந்த மெஷினை எடுத்துக்கோ, நாகமணியை எடுத்துக்கோ, இங்க இருந்து போ, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் போன்னு இவங்களை அனுப்புறதுலயே மும்முரமா இருக்கிறாங்க. ராணி மாதிரி இருக்கிற அந்த அம்மாவும் இந்த கூட்டத்தோட தலைவின்னு நினைக்கிறேன், அவங்களும் கூட வேலைக்காரம்மா மாதிரி இருக்கிற இன்னொருத்தவளும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இவங்க கையில தேன் பாட்டில் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வராங்க. அந்த பாட்டிமா வந்தவங்க ஊரையே திரட்டி கூட்டிட்டு வந்தாங்க இல்ல, அவங்க முன்னாடி இந்த தேன் பாட்டில போட்டு உடைக்கிறாங்க. பார்த்தா அது தேன் பாட்டில் இல்ல, பாம் பாட்டில். பூம்னு வெடிச்சு சதுருது. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி. இப்ப நடப்புக்கு வரோம். ஹீரோ தம் போட்டு அங்க 2 காதலர்கள் பிரியா விட கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவரு ரொம்ப ஃபீல் பண்றார். இதே மாதிரி தானே ஒரு காலத்துல தானும் தன் காதலியும் இருந்ததா நினைச்சிட்டு இருக்கிறார். ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. ட்ரெயின் புறப்பட்டு போய்கிட்டு இருக்குது. தம் போடுறதுக்காக இறங்கினவர் குடுகுடுன்னு ஏறி மேல இருந்து வந்துட்டார். அப்பா கூட ஒரு ட்ரெயின்ல சொந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காரு போல. எதுக்க பார்த்தா ஒரு பத்திரிகைக்காரர் உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. பத்திரிகைக்காரன் கரெக்டா சொல்றாரு. எப்படி பத்திரிகைக்காரன் உங்களுக்கு தெரியும்னு கேட்டா அவரோட பேக்ல பிரஸ்னு எழுதி இருக்குது. அதை வச்சு சொல்லியிருக்காப்ல. அப்புறம் இவரோட கட்டவிரல் இல்ல அந்த பத்திரிகைக்காரருக்கு. கட்டவிரல இல்லாம எப்படிங்க போட்டோ எடுப்பீங்கன்னு கேட்டதா அவர் கோவப்படுறாப்ல. அப்புறம் சொந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க ஆட்டோல. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல அப்பா, அம்மா, நம்ம ஹீரோவோட தம்பின்னு எல்லா பேரும் சந்தோஷமா வாழ்ந்த ஒரு வீடு இது. இப்போ பெருசா யாருமே இல்லாம எப்பயாவது வந்தா தங்குறாப்ல மாறி போச்சு. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற அந்த அம்மா எவ்வளவு அழகா அந்த வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற. கூடவே அந்த துக்கமான அந்த ஒரு விபத்தும் ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் தம்பி 2 பேரும் பைக்கை ஓட்டிட்டு போவாங்க, அதுவும் அப்பா கிட்ட சொல்லாம. அதுலயும் கையை விட்டு வண்டி ஓட்டினான்னு சொன்னதும் எவனோ ஒருத்தன் கையை விட்டு வண்டி ஓட்டினானா, நானும் ஓட்டுறேன் பாருன்னு கையை விட்டு வண்டி ஓட்ட பின்னாடி வந்த தம்பிக்கார அடிபட்டு போயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கான். இறந்து போயிட்டானா இல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானங்கிறதுல கிளாரிட்டி இல்ல. அண்ணங்கார, அதாவது நம்ம படத்தோட ஹீரோ இல்லன்னு அழுதுகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இப்ப நடப்புல இந்த படத்துல ஒரு முக்கியமான லேடிய அரசியல்வாதியா பார்க்க போறோம். அவங்க யாரு என்னங்கறத இப்பயே சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவோட லவ்வரோட அக்கா. அவங்க ஒரு பெரிய அரசியல்வாதி. அடுத்து நடக்க போற எலெக்ஷன்ல அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட பிஏ நம்ம பத்திரிகைக்காரனுக்கு போன போட்டு நம்ம அம்மாவுக்கு சீட்டு கிடைக்க இருக்குது. ஆனா அந்த சீட்டை புடுங்கிறதுக்காக அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கிறானுங்க. 3 ராட்சசங்க ரவுடிகளா இருந்து அரசியல்வாதியா பாயிட்டானுங்க. சீட்டு அவங்களுக்கு தான் வேணும்ன்றதுக்காக 30 கோடி ரூபாவை முதலமைச்சரோட பிஏவை வர சொல்லி அவர்கிட்ட பணமா கொடுக்குறாங்க. இத போட்டோ எடுக்கிறதுக்காக தான் துப்பு கொடுத்திருக்காரு அந்த அரசியல்வாதி அம்மாவோட பிஏ. பத்திரிகைக்காரரும் அதை போட்டோ எடுத்துட்டாரு. ஆனா அப்போ அண்ணன் தம்பிகளை பாத்துறானுங்க. விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் தப்பிச்சவன் பொழைச்சுன்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறார். சந்து புந்துல எல்லாம் ஓடுறாரு. ஒரு கட்டத்துல அவங்க அந்த பக்கத்துல போக இவர் ஒளிஞ்சிருந்து தப்பிச்சிட்டாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ டெல்லியில போலீஸா இருந்தவர் ஏதோ ஒரு மேட்டருக்கு பிறகு சஸ்பெண்ட் ஆயிட்டாப்ல. இப்ப சொந்த ஊர்ல இருக்கிறார். கூட கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார்ல, அவரு இந்த ஊரு போலீஸ்காரர், இன்ஸ்பெக்டர் கூட. நம்ம ஹீரோவோட 6 உயிர் தோழர் நண்பர். நீ சஸ்பெண்ட் ஆகி வந்ததுல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறல, அதை நினைச்சு சந்தோஷப்படுறாப்ல. அவங்க அப்பாவையுமே நல்லா ஓட்டுவான் ஃப்ரெண்டு. அப்பா குளிக்க போற சமயம் நண்பன் வால் எப்படா இருக்கா அப்படின்னு விசாரிக்க பல வருஷமா அவ கோமால கிடக்கிறதா சொல்லி வருத்தப்படுறாரு. கோமால கிடக்கிறா போல நம்ம ஹீரோவோட லவர். இந்த பக்கம் அப்பா குளிச்சுட்டு இருக்கும்போது வினோதமான ஒரு டெட் பாடி இந்த பக்கத்துல வருது. அதை டெட் பாடின்னு சொல்ல முடியாது, டெட் பா அப்படின்னு பாதி தான் சொல்ல முடியும். ஏன்னா கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, மொழி இருக்கு, ஆனா உடம்பு மட்டும் இல்ல. உடம்பு மட்டும் எடுத்துட்டு மீதிய தச்சு இப்படி அமைச்சிருக்காங்க.
எல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. நெத்தியில வேற ஏதோ ஒரு சிம்பல் போடப்பட்டிருக்கிறது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் போலீஸ்காரரான நண்பரும் டெல்லி போலீஸான சஸ்பெண்டா இருக்கிற போலீஸான நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நெத்தியில இருக்கிற அந்த சிம்பிளை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேங்கிறாப்ல. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா அம்மாவோட திங்ஸ்ல எடுத்து பாக்குறாரு. அப்படி திங்ஸ் எடுத்து பார்க்கும்போது அம்மாவோட பர்ஸ் ஒண்ணு கிடக்குது. அந்த அம்மாவோட பர்சுக்குள்ள ஒரு நாணயம் இருக்குது. அந்த நாணயத்துல தான் இந்த சிம்பல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். கடைசியா அம்மாவை எப்ப பார்த்தேன்னு நம்ம நண்பன் கேக்குறாப்ல. என் தம்பி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தா அவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக எங்க வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரங்க அவங்களை கூட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த தான் தம்பியையும் கூட்டிக்கிட்டு அம்மா ரிக்ஷால கிளம்புனாங்களாம். அதுதான் கடைசியா பார்த்ததான். அப்புறம் அடுத்த நாள் போலீஸ்காரரு கொலை நடந்த இடத்துல உங்க அம்மாவோட பர்ஸ் மட்டும் தான் கிடைச்சதுன்னு பர்ஸை கொடுத்துருக்காங்க. அப்ப இருந்தே அந்த அம்மாவை காணாம போயிட்டாங்க போல. நம்ம ஹீரோவோட அம்மா காணாம போயிடுறாங்க. அப்பா தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு விட்டுறாரு. அம்மா இப்ப எங்க இருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவும் தனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் வேற ஜாதி போல. வெளியாட்கள் எல்லாம் இவரை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். சில்வர் டம்ளர்ல தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களாம். அப்பெல்லாம் தான் பையனுக்கு போற தட்டிலேயே தனக்கு சாப்பாடு போட்டு தன்னையும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தவங்க அவங்கள நாம 2 பேரும் போலீஸா இருந்து கண்டுபிடிக்கலன்னா என்னடா அர்த்தம், நம்ம தேடி கண்டுபிடிப்போம்டா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்து நம்ம ஹீரோவோட லவ்வரோட அக்கா சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதி அவங்கள காட்டுறாங்க. ஆளு கொஞ்சம் ரக்குடு டைப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க. தம் போடுறது ஜம்முன்னு கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க. பிஏவும் கிளம்பலாங்கிறா. போன்ல குடுக்குறான். போன்ல அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க போல. என்ன மேட்டர் பத்தி இப்ப பேசிக்கிறாங்கன்னா போட்டோ எடுத்த பத்திரிகையாளர் அவரு இறந்து போயிட்டாராம். அவரோட டெட் பாடி தான் ஆத்துல உடம்பு மட்டும் இல்லாம கை காலு தலையோட தைக்கப்பட்டு அப்படியே மிதந்து கிடந்தது. சாகிறதுக்கு முன்னாடி அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் இந்த அம்மாவுக்கு அமுச்சு வச்சுட்டு தான் செத்துருக்கான். பிஏவுக்கு அமுச்சு வச்சுட்டு அதுல முதலமைச்சரோட பிஏ அந்த அண்ணன் தம்பி 3 அரக்கைங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறத அழகா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இது நமக்கு தேவைப்படும் அப்படின்றாங்க. அப்புறம் வீட்டுல பார்த்தா இந்த அம்மாவோட புருஷன் அவனும் ஒரு அரசியல்வாதி. இப்போ கால் வழங்காம கிடக்குறான் போல. துப்பாக்கி எடுத்துட்டு கண்ணை மானி சுட்டிக்கிட்டு இருக்கானா. எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்கானா. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இவங்க புள்ள இருக்கிறான் பாருங்க. பயப்படாதரா, அப்பா கொஞ்சம் கோவமா இருக்கிறார், அவ்வளவுதான், நீ போ நான் பாத்துக்கிறேன்னு இந்த அம்மா பயப்படாம உள்ள வராங்க. பார்த்தா கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இந்த அம்மா வந்த பிறகுதான் கொஞ்சம் அமைதியாராப்ல. பொண்டாட்டியவே கண்ணாம நினைச்சிட்டாரு. என்ன அடுத்து சீட்டு கிடைக்கிறதுக்காக யாரு கூட வேணாலும் போறதுக்கு நீ தயாராயிட்டலன்னு கூட தப்பா பேசுறாரு. ஆனா அந்த அம்மா அதை பத்தி எல்லாம் பெருசா எதுவும் நினைச்சுக்கல. என் காலு மட்டும் சரி ஆச்சு, எனக்கு தான் சீட்டு கிடைக்கும், எல்லாரும் ஏன் முன்னாடி திரிவாங்க, இப்ப எல்லாரும் ஓ முன்னாடி திரிறாங்க இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறார். கால் சரியாட்டும் அப்புறம் பாத்துக்கிறேங்கிறாப்ல. அதுக்கு முன்னாடி கக்கா போங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவ கிளம்புறா. கெத்து காட்டுறா. இங்க நம்ம நண்பர் தானே லோக்கல் இன்ஸ்பெக்டர் இறந்து போன பத்திரிகைக்காரரோட லேப்டாப் கிடைக்குது. லேப்டாப்ல முதலமைச்சரோட பிஏ காசு வாங்குற அந்த போட்டோஸும் கிடைக்குது. ஆனா இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம், எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம வேலையோ போயிடும் சொல்லிட்டு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஆதாரத்துல எதையும் காட்டிக்கவும் இல்லை இப்போ வரைக்கும். ஆனா அரசியல்வாதி அம்மாவோட பிஏ மீடியாவுக்கு போன போட்டு காரணமானது அந்த அரக்க சகோதரர்கள் தான் அப்படின்னு கேள்வி கேட்க சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு லேடி கேள்வி கேட்குது. பிரேக்கிங் நியூஸ்லயும் அந்த அரக்கைங்க தான் காரணம்ன்றப்பல ஓடுது. இந்த அரக்கைங்களுக்கு பயங்கர காண்டு. இருந்தாலும் அவங்க 3 பேரும் அம்மா பேச்ச கேட்பாங்க போல தெரியுது. நல்லதே நடக்கும் காத்துருங்கன்னு அம்மா ஆரடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனா நண்பரு இப்ப இறந்து போன அந்த பத்திரிகைக்காரரோட பொண்டாட்டியோட வீட்டு அட்ரஸ் சொல்லி அங்க போய் ஏதாவது விசாரிச்சு பாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க கிட்ட இருந்த சின்னமும் இறந்து போன பத்திரிகைக்காரோட நெத்தியில இருந்த சின்னமும் ஒரே மாதிரி சின்னம். சோ இறந்து போனவரோட பொண்டாட்டி கிட்ட அதை பத்தி விசாரிக்கலாமா அப்படின்னு வந்தா ஒரே கூட்டமா இருக்குது. கடைக்காரர்கிட்ட என்னன்னு விசாரிச்சா இந்த ஏரியாவில அடுத்த சீட்டுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி அம்மா ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதனாலதான் கூட்டம். ஆறுதல் சொல்ல வந்த அந்த அம்மாவை எதிர்த்து அந்த அரக்க சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க இப்ப போராட்டம் பண்றாங்களாம். வெளியில வரடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா. இதான் மேட்டர்னு சொல்லிட்டு இருக்காப்ல. பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட போய் இறந்து போன பத்திரிகைக்காரரை பத்தி விசாரிக்கும் போது இறந்து போன பத்திரிகைக்காரரோட செல்ல பேரு பப்ளுங்கிறது தெரிய வருது. இந்த பப்ளுங்கிற பேரு நம்ம ஹீரோவுக்கு பழக்கப்பட்ட பேர். நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல ஹீரோவை வளர்த்த அந்த வேலைக்காரம்மாவோட பையன் பேரு பப்ளு. அந்த பேரை கேட்டதுமே இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் பார்த்தா ஜன்னல் வழியா ஒரு கை, யாருன்னு பார்த்தா அந்த அரசியல்வாதி அம்மா தான். நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்ன இப்படி ஒன்ன பாக்குறாப்ல ஆயிப்போச்சு, எப்படி இருக்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. தம் போட்டுக்கிட்டு இருப்பா. அந்த தம்மை வாங்கி அவங்களும் போடுறாங்க. நம்ம ஹீரோ யார் அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவோட தங்கச்சியை கட்டிக்க இருக்கிறவன். அதுக்குள்ள பாவம் தங்கச்சி கோமால கிடக்குறாங்க. பாவம் எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு பழசலைட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிஏ வந்து அவங்க பேசிக்கிறத ஒரு மாதிரியா பாக்குறான். அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு வந்த பிறகு அந்த அம்மா சேஃபா அங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை என்னன்னு நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணணும். கொலைக்கு காரணமான அந்த அரக்க சகோதரர்கள்ல மூத்தவங்க 2 அண்ணங்களையும் போலீஸ அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகணும். அப்புறம் அந்த கடைசி தம்பி இருக்கனால அவனுக்கு என்கவுண்டர்ல உங்க அண்ணனை போட்டுற போறாங்கிறாப்ல சேதியை அனுப்பணும். அவன் ஒரு முட்டாப்பைய அவசரம் கொடுக்க துப்பாக்கி எடுத்துட்டு அவங்கள காப்பாத்த போறேன் இல்ல கொல்ல போறேன்னு கிளம்பிடுவான். இன்னும் மேட்டர் பெருசாகணும்னு போட்டு விட்டாங்க. அதன்படிதான் இங்க நடக்குது. போலீஸ் அண்ணங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தம்பியார எங்க அண்ணனை என்கவுண்டர் பண்ண போறீங்களான்னு துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். அண்ணங்கள்ல ஒருத்தவன் எதுவும் பண்ணாதன்னு சொன்னா இன்னொருத்தவன் சுடுறா அப்படிங்கிறான். ஒரு ஏட்டையாவ சுட்டு கொன்னுறாங்க. வண்டி கண்ணா பின்னான்னு போய் நிக்குது. பிரச்சனை பெருசாயிடுச்சு. அடுத்து பார்த்தா முதலமைச்சரே அரசியல்வாதி அம்மாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறார். சீட்டுக்காக இதெல்லாம் நீங்க தான் பண்றீங்கிறாப்ல ஒரு பேச்சு இருக்கே அப்படின்னு கேட்க, சார்
சீட்டுக்காக நான் அதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்ல சார். இல்லனா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் மீடியாட்ட கொடுக்காம இருப்பேனா? எனக்கு கட்சி தான் சார் முக்கியம்னு போட்டோ காட்டுறாங்க. அந்த போட்டோல 30 கோடி ரூபாய் லஞ்சத்தை அந்த அரக்க சகோதரர்கிட்ட இருந்து இந்த சீஃப் மினிஸ்டரோட பிஏ லஞ்சம் வாங்குற போட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் காப்பி தான், டூப்ளிகேட் காப்பி எதுவும் இல்ல, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதோட காப்பீஸ் இறந்து போன பத்திரிகையாளரோட லேப்டாப்ல இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஐயோ அப்படின்னு பதறார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதையும் அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், இந்நேரம் அழிஞ்சிருக்கும் பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு லாயலா இருக்கிறேன், என்னை விட ஒரு லாயலான ஒரு கட்சி தொண்டி ஒரு கட்சி தொண்டி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல சீனை போட்டுட்டு இருக்காங்க. என் தொகுதி மக்கள் எல்லாம் என்னத்தான் அடுத்து தேர்ந்தெடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு விட்ட போட்டு போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா சிபிஐ சேர்ந்த ஒரு லேடியை காட்டுறாங்க. இங்க ஆக்சுவலா நம்ம முதலமைச்சர் இப்ப அந்த கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருப்பாப்ல, அதனாலதான் நம்ம சிபிஐ அதிகாரியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்க தான் சிபிஐ அதிகாரி. அவங்களோட தங்கச்சி சின்ன வயசுல இறந்து போயிட்டா போல. அப்பப்ப அவ கண்ணு முன்னாடி நிக்கிறாப்ல இவங்களுக்கு சம் டைம்ஸ் தோணும், பிரமிச்சு போய் நிப்பாங்க. அவங்க அந்த பத்திரிக்கைக்காரர் இறந்து போனார்ல, அந்த செய்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கேஸை விசாரிக்கணும்னு கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க. சிபிஐ ஆபீஸுக்கு போகும்போது உயரதிகாரியோ உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போட போறேன்னு சொல்ல, எனக்கு ப்ரொமோஷனே வேணாம், நான் அந்த பத்திரிக்கைக்காரர் இறந்து போனார்ல அந்த கேஸை விசாரிக்க போறேன், அந்த கேஸை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்க, சரி நீ ஒரு விருப்பம்னு சொல்லி அந்த கேஸை கொடுத்துட்டார். இந்த பக்கம் அப்பா கிட்ட அம்மாவை பத்தி பேச வந்தாலே அப்பா அந்த டாபிக்கை கட் பண்ண பாக்குறாரு. அம்மா நீ உருப்படியா தேர்னாப்ல தெரியல, நான் பாத்துக்கிறேன்டான் பையன் நம்ம ஹீரோ. அப்பா கிட்ட அவன் கேட்க முயற்சி பண்ணது, சின்ன வயசுல நாங்க வளரும் போது நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரமா இருந்தாங்கல்ல, அந்த வேலைக்காரமாவோட பையன் பேரு பப்ளு தானே, இறந்து போன பத்திரிகைக்காரரோட பேரும் பப்ளு தானே, அந்த வேலைக்காரமாவோட பையனா இருப்பானோன்னு கேட்கும் போதுதான் அப்பா பெருசா டாபிக்கை அப்படியே மாத்த முயற்சி பண்ணார். அந்த வேலைக்காரமாவோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா அங்க நிறைய ரத்தக்கரையா இருக்குது, இறந்து போன பத்திரிகைக்காரரோட பேகும் இங்க இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், இங்க வச்சுதான் கை காலை எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி எடுத்து உடம்ப திருடிட்டு மீதி எல்லாத்தையும் ஆத்துல வீசி எறியணுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். ஹீரோவோட அம்மா சாக கிடக்கிற தான் கடைசி புள்ள ரெண்டாவது புள்ளைய தூக்கிக்கிட்டு வேலைக்காரங்களோட ரிக்ஷால ஒரு காட்டு பகுதிக்கு வந்து இறங்கினாங்கல்ல, அங்க ஒரு அம்மன் போட்டோ மாதிரி இருக்குது பாருங்க ஒரு மரத்தடிக்கு கீழே. அப்படியே எடுக்க போனா அந்த சுடுகாட்டுக்குள்ள நடுவுல ஒரு குகை, அந்த குகைக்கு வெளியிலேயே வேலைக்காரமாவை இருக்க சொல்லிட்டு இவங்க உள்ள போவாங்க. ஏற்கனவே காயினை எடுத்துட்டு வந்திருக்காங்க. உள்ள போனா பாபா மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். காயினை கொடுன்னு கேட்க இந்த அம்மா காயினை கொடுக்குது. கேட்கறது கிடைக்கணும்னா கொடுக்கறத கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல கொடுக்க தயாருங்கிறாங்க. காயினை உள்ள போட்ட பிறகு கட்ட விரல உள்ள வைக்க சொல்றாங்க. அந்த அம்மாவும் கட்ட விரல உள்ள வச்சிருச்சு. இப்போ வேண்டியதை கேளு அப்படின்னு கேட்க அந்த அம்மா வேண்டியது ஏதோ கேக்குது, என் புள்ள சரியாகணும்னு. அடுத்த நொடி விரல் வெட்டப்படுதுங்க. ஆணு துடிப்பாங்க. இனி நீ கேட்ட வரம் கிடைக்கும், போய் வாங்குறாரு பாபா. அதே நொடி வானத்துல இருந்து பளிச்சுன்னு ஏதோ ஒரு வெளிச்சம் உள்ள வந்து அடிக்கும். அப்படியே அங்க சீனு கட்டு. வந்த அந்த ஃபோர்ஸ் வெளியில நின்னுக்கிட்டு இருந்த அந்த வேலைக்காரமாவை அப்படியே அடிச்சு தூக்கி வீசி எரியுது. அதுல பின்னந்தலையில அந்த மாவுக்கு அடிபட்டு போச்சு. இதோட எபிசோடு 1 இங்க முடியுது. இப்போ எபிசோட் 2 பாப்போம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 7-8 வருஷம் பிளாஷ்பேக்கு போறோம். அப்பெல்லாம் இந்த அரக்க சகோதரர்கள் இருக்காங்க இல்ல, அவங்க எல்லாம் அல்லக்கைங்க, ஏலபாலகை தான். ஆனாலும் அல்லக்கை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன அடிதடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலயே போலீஸ் இவங்கள தேடிட்டு இருக்குது. வேற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கான் இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு. இதனால இவங்க பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் இவங்க இருக்கிற மேட்டரை கண்டுபிடிச்சு அந்த ரவுடிக்கு போட்டு கொடுத்துட்டாப்ல. அந்த ரவுடியும் போட்டு தள்ளுறதுக்கு உத்தரவு போட்டார். ராத்திரி அவங்கள வீடு புகுந்து போட போறாங்களாம். அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கே போய் அங்க வேலை பார்க்கிற ஒருத்தன் இந்த மேட்டரை அரக்க சகோதரர்களோட அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துறான். உடனே அந்த அம்மா யாரோ ஒரு பெரிய மனுஷிய பார்க்க போறாங்க. இந்த பெரிய மனுஷியோட முகத்தை நமக்கு காட்டவே இல்லை. தனக்கு உதவி செய்யும்படி கேட்க கூட இருக்கிற வேலைக்கார அம்மாவால பேச முடியாது, ஊமை நினைக்கிறேன், சைகையிலேயே பேசிக்கிறாங்க. ஒரு காயினை கொடுத்து பாபா போய் பாருன்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அந்த அம்மா காயினை எடுத்துட்டு வந்து பாபாவை பாக்குது சுடுகாட்டுல. காயினை போட சொல்றாரு, போட்டாச்சு. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கேட்கிற வரம் கிடைக்குங்கிறாரு பாபா. விரல கைரேகை வைக்கிறாப்புல உள்ள வச்ச பிறகு என் பிள்ளைகளோட எதிரிகள் சாகணும், என் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அடுத்த நொடி அந்த மிஷின் விரல வெட்டுது. கேட்டது கிடைக்கும், போய் வான்னு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த ரவுடிக்கு அங்க உள்ள புகுந்து இவங்கள கொல்ல பாக்குது. துப்பாக்கி முனையில பிடிக்குது. அதே சமயம் அங்க இருந்த தேனீக்கள் எல்லாம் அப்படியே மொயின்னு உள்ள வந்து அரக்க சகோதரர்களை தவிர மீதி எல்லா பேரையும் கொத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. இந்த டைவர்ஷனை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளி சுட்டு தள்ளி அரக்க சகோதரர்கள் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. அதே சமயம் கொல்றதுக்கு ஆரம்பிச்ச அந்த ரவுடி அவர் ஒரு எலும்பை உரியும் போது மூச்சு திணறி சாப்பிட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாரு. சோ அந்த அம்மா வரங்கேட்டது நடந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? கட் பண்ணா இப்போ கொலை நடந்த இடத்துக்கு சிபிஐ அதிகாரி நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறாங்க. கூட வந்தவங்கள சிபிஐ அதிகாரி பெரிய ஆட்கள் நினைச்சுக்கிட்டு பொக்கையெல்லாம் கொடுத்து நம்ம நண்பர் வரவேற்கிறார். இந்த அம்மாவை பார்த்துட்டு பத்திரிகையாரியா எங்க வந்தாலும் மோப்பம் முடிச்சுட்டு வந்துறீங்க எப்பமா அப்படிங்கிறாப்ல. அப்புறம் இவங்க தான் சிபிஐ அதிகாரின்னு கூட வந்தவங்க சொன்னதும் பொக்கேவை இங்க கொடுத்து வரவேற்கிறாப்ல. வந்தாச்சு. கேஸ் மேட்டர் ரொம்ப பெருசுங்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு ஸ்கூலையே ஆபீஸ் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்களா. சோ இங்க ஆபீஸ் ரோட்டை தாண்டா அந்த பக்கம் இவங்க தங்குறதுக்கு ஏற்பாடுன்னு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா. கேஸ் ஃபைல் எல்லாம் கொடுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இறந்து போன பத்திரிகைக்காரரோட பொண்டாட்டியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கிறார் தனியா. அதுவும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொல்லி இறந்து போன பத்திரிகைக்காரர் உங்க புருஷன் தன்னோட நாமினியா உங்க அம்மாவை போட்டு அவரோட அம்மாவை போட்டிருக்கிறாப்ல, உங்க பேரை போடலன்னு சொல்றது இவங்களுக்கு ஷாக். அந்த பைத்தியத்தையான்னு கேக்குது மருமக. பத்திரிகைக்காரரோட அம்மா, அதாவது இந்த அம்மாவுக்கு மாமியாரு, அது பைத்தியம்னோ வேற எங்கேயோ கிடக்குதுன்னோ அதுக்கு போய்
சொத்து பத்து போய் சேருமா இல்ல இன்சூரன்ஸ் பணம் போய் சேருமான்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு என்ஓசி அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா உங்க பேர்ல பணத்தை கொடுத்துடலாங்கிறாப்ல. பைத்தியத்துக்கிட்ட போய் என்ஓசியா, அட போங்க சாருங்குது இந்த அம்மா. சரி விடுங்க, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உன் மாமியாரோட வீட்டு அட்ரஸ் கொடு, நான் நிலைமை என்னங்கறத போய் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் உங்க பேருக்கு மாத்துறதுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் ரெடி பண்றேன் அப்படிங்கிறாப்ல சொன்னதும் அந்த அம்மா அட்ரஸ் கொடுத்துருச்சு. கட் பண்ணா இப்போ மறுபடியும் அந்த அரக்க சகோதரர்களோட அம்மா அந்த பெரிய மனுஷியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு இப்ப நடப்புல வந்திருக்காங்க. மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு ஆபத்து, உதவி தேவைன்னு கேட்க பெரிய மனுஷி யோசிக்காம மறுபடியும் ஒரு காயினை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு அனுப்ப வேலைக்கார அம்மாவுக்கு இதுல விருப்பமே இல்ல. அவங்க வேற பாவம் பேச முடியாதுல்ல, எதுக்கு மறுபடியும் இவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னு கேட்டா, இப்படி நான் உதவி பண்றதுனால விதியை யாராலையும் மாத்த முடியாது, நடக்கிறது நடந்தே தீருங்கிறாங்க அந்த பெரிய மனுஷி. இப்பயும் முகத்தை காட்டல. அந்த பக்கம் தான் பிள்ளைய கிட்ட அந்த காயினை கொடுத்துட்டு சுடுகாட்டு பக்கம் போங்க, குகையில பாபா இருப்பாரு, காயினை உள்ள போடுங்க, விரல உள்ள வைங்க, விரல இழப்பீங்க, ஆனா கேட்கிற வரம் கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க. இதுல பிள்ளைகளுக்கு நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் அம்மா சொல்றாங்களேன்னு சரின்னு ஒத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அண்ணன் தம்பி 3 பேர்ல 2 பேர் கிளம்புறாங்க. அதே சமயம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இறந்து போன பத்திரிகைக்காரரோட லேப்டாப்ல இருந்து அந்த போட்டோஸ் எல்லாம் எங்கன்னு விசாரிக்கும் போது நம்ம நண்பர் முழிக்கிறார். எல்லாத்தையும் அந்த அரசியல்வாதி அம்மா தான் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அழிச்சிட்டதா சொல்றாப்ல. உடனே அந்த அரசியல்வாதி லேடியை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்க பையன்கிட்ட ஜாலியா பேசிட்டு திரும்பி பார்த்தா அந்த அம்மா வருது. ஏதோ சில கேள்வியில கேட்கணும் சொல்லும்போது பிஏ நமக்கு கூட்டத்துக்கு லேட் ஆயிடுச்சு போகணும்னு சீனா போறாப்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க கார்ல போகும்போதே நான் விசாரிக்கிறேன். அபிஷியலா விசாரிக்கணும்னா சம்மன் அனுப்பி உங்களை என் இடத்துக்கு வந்தே விசாரிக்க வைக்க முடியும், அன்அபிஷியலா தான் கேள்வி கேட்கணும்னு சொன்னதும் சரி வாங்கன்னு கூட்டு போறாங்க. ஒரே கார்ல தான் போறாங்க. பிஏவை வேற காருக்கு வர சொல்லிட்டாங்க. பிஏ காண்டாயி டங்குன்னு கதவு பண்ணிட்டு போறான். அரக்க சகோதரர்களுக்கு சீட்டு கிடைக்க இருந்தது, அந்த சீட்டை இப்ப நீங்க தட்டி பறிச்சிட்டீங்களாமே, அதுக்கெல்லாம் நீங்க பின்னணியில நீங்க தானாமே அப்படின்லாம் கேட்கும்போது இவங்க அதெல்லாம் கற்பனை கதை, ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லைங்கிறாப்ல இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வண்டி ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்குது. என்னப்பா டிரைவர் ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்கிற, என்னையா மேட்டர்னு கேட்டா, அம்மா மன்னிச்சுக்கங்கம்மா, என் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவோன்னு பயமுடுத்துறானுங்க, அதுக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி நான் தப்பான இடத்துக்கு அவங்க சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்கிறாரு டிரைவர். பார்த்தா ஒரு பாலத்துல வண்டி வந்து நிக்குது. எதுக்கு அரக்கைங்க வரானுங்க, இறக்கமே இல்லாம இந்த அம்மாவை அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. உள்ள நம்ம சிபிஐ அதிகாரி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா இறங்கி எல்லா பேரையும் அடிச்சு பொலன்னு பொழக்குது. அரசியல்வாதி லேடியும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த நிலைமையில கூட உசுரை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அடிக்க வரவங்க எல்லாத்தையும் திரும்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க நம்ம சிபிஐ அதிகாரி சூப்பரா சண்டை போடுறாங்க. நல்ல அருமையா ஸ்டெப் போட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. துப்பாக்கி கிடைக்கும் போது அந்த துப்பாக்கியை பிடிங்கி அடியாட்களை சுடுவாங்க, இன்னொருத்தவன் கால்ல சுடுவாங்க. அந்த பக்கம் அந்த அம்மாவை ஒரு அரக்கன் போலீர்னு அறையிறான். அவனையும் தள்ளி விட்டுட்டு அந்த அம்மா எஸ்கேப் ஆக போகுது. டிரைவர் மனசு மாதிரி அம்மா வந்துருங்க, நம்ம வண்டியில தப்பிச்சு போயிடலான்னு கூப்பிடுறான். அரசியல்வாதி லேடியும் எம்மா வந்துருமான்னு நம்ம ஹீரோயினை கூப்பிடுது. ஆனா அதே சமயம் இறந்து போன சின்ன வயசு தங்கச்சி எதுக்க வந்து நிக்கிறாப்ல பாக்க அப்படியே பிரமிச்சு போய் அவங்க நிக்கிறாங்க. போலீர்னு தலையில ஓங்கி ஒரு அடி, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த பக்கம் டிரைவரும் அரசியல்வாதி லேடி எஸ்கேப். இங்க நம்ம ஹீரோ இறந்து போன பத்திரிகைக்காரரோட பொண்டாட்டியோட உதவியின் மூலமா அட்ரஸை கண்டுபிடிச்சு பத்திரிகைக்காரரோட அம்மா வீட்டையே கண்டுபிடிச்சிட்டான். வீட்டுக்கு வரான். இங்க பார்த்தா சின்ன வயசுல தன்னை வளர்த்த அந்த வேலைக்காரமா தான் பைத்திய மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பேசினாலும் அவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. ஆனா சின்ன வயசுல அவங்க பாடுவலாம் அழகா பாடுவாங்க போல. அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதை பிளே பண்ணி விட்டதும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க பாடினது, நம்ம ஹீரோவோட அம்மா பாடினது எல்லாமே இதுல இருக்குது. பழசு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி கடைசியா அந்த சுடுகாட்டு பக்கம் காட்டு பக்கம் போனது, குகைக்கு போனது, பாபாவை பார்த்தது எல்லாத்தையும் உளையிறாங்க அறகுறையா அவங்களுக்கு புரிஞ்ச விதத்துல. ஹீரோவும் அடுத்த விசாரணைக்கு எங்க போவான், அந்த காட்டுக்குள்ள தான் போவான்னு நமக்கு தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா மயங்கி கிடக்கிற அந்த பொண்ணு யாருன்னு ஐடி ப்ரூஃபை செக் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு சிபிஐ அதிகாரின்னு தெரிய வந்ததும் அரக்க குரூப்புக்கு காண்டு. என்ன பண்ணணும்னு தெரியல. டிக்கில தூக்கி போடுங்க, என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் யோசிப்போம், சிபிஐ அதிகாரியை கொன்னா மேட்டர் பெருசாயிடுன்னு சொல்லிட்டு டிக்கில தூக்கி போட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பஸ்ல அந்த காட்டு பக்கம் வந்து இறங்குறார். லைட் அடிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போறார். இங்க கார்ல தான் வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு அரக்க சகோதரர்கள் வராங்க. 2 பேர் தான் வராங்க. ஒருத்தன் ஊர்லயே இருக்கிறான். வேலைக்காரங்கிட்ட எங்களுக்காக நீ எதை வேணாலும் செய்வேன்னு கேட்க, ஆமா எதை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் கொடுக்கன்னு சொல்லும் போது உன் கட்டவரல மட்டும் கொடுத்தா போதுங்கிறாங்க. எதுக்கு கைரேகைக்கான்னு கேட்டா, இல்லடா எங்க அம்மாவோட விரல பாத்திருக்கல அப்படின்னு கேட்க, ஆமா விரலே இல்ல, அதே மாதிரி நீயும் விரல இழக்க வேண்டியிருக்கும், ஆனா பயப்படாத காசு தரணும் காசு கொடுக்குறாங்க. விரல இழந்த பிறகு இதே மாதிரி காசு நிறைய கொடுக்குறோன்னு வேற சொல்றாங்க. ஒரு காயினை கொடுப்பேன், அந்த காயினை ஒரு மிஷின்குள்ள போடணும், அப்புறம் விரல வைக்கணும், விரல் வெட்டுப்படும், அப்ப நீ வேண்டியதை கேட்டா நடக்கும். அப்ப நீ என்ன வேண்டிக்கணும், எங்க எதிரிகள் எல்லாம் சாகணும், எங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கணும், கரெக்டா செய்யணும். அவரை இறக்கி கூட்டிட்டு போறாங்க. குகைக்குள்ள எதிர்பார்த்தாப்ல பாபா வராரு. கும்பிடு போட்டுக்கிறாங்க. காயினை கொடுத்து அமுச்சு வைக்க அவனும் காயின் எடுத்துக்கிட்டு போறாங்க. காயினை போட்ட பிறகு விரல உள்ளவை கொடுக்கறத கொடுத்தா வேண்டது கிடைக்கும்ன்றாரு. உடனே அவனும் விரல கொடுத்துட்டு ஏதோ வேண்டிக்கிறான். விரல் வெட்டப்படுது. விரல் போச்சே அப்படின்னு அழுதுகிட்டே மேல வருவான். இவரும் மிஷின் எடுத்துட்டு கிளம்ப போற சமயம் அரக்கைங்க சும்மா இல்லாம துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாங்க. அவ்வளவு சீக்கிரம் போனா எப்படி, விரல் போயிருக்குது, நாங்க கேட்டது நடக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும், ஒரு கால் நடக்கலன்னா உங்களை போட்டுருவோம்லன்னு மிரட்டுறாங்க. அவர் அசால்ட்டா சிரிக்கிறார். அடுத்த நொடி பார்த்தா அரக்கைங்களோட
வேலைக்காரனை யாரோ அடிச்சு கொண்டு போட்டுறாங்க. டிக்கிக்குள்ள கிடக்கிற நம்ம ஹீரோயினுக்கு வெளியில ஏதோ நடக்குதுங்கிறது புரியுது, பட் என்ன ஏதுன்னு புரியல. திடீர்னு நிறைய புகையா வர ஆரம்பிக்குது. அந்த புகை எங்க இருந்து வருதுன்னு தெரியல. யாரோ தாக்க வரவங்க தான் அந்த புகையை கிளப்புறாங்கிறது தெரியுது. அதே மாதிரி அந்த புகை வந்ததுமே அவங்களோட உடல் அசைவை அவங்க இழந்துடுறாங்க. அப்படியே பாடி ஃப்ரீஸ் ஆயிடுது. என்னடா உடம்பு அசைக்க முடியலடான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த ஆள் வரார். அது ஒரு லேடி மாதிரி தெரியுது. ஃபுல்லா மாஸ்க் போட்டு மூடி இருக்காங்க. கையில ஒரு பழமையான வாள் இருக்குது. அந்த வாளை வச்சு ஒரு அரக்கனோட கையை வெட்டு, அடுத்து இன்னொரு அரக்கனோட கையை வெட்டு, அப்புறம் ரெண்டு பேரையும் சேர்ந்தாப்புல கழுத்தை வெட்டு, கொண்டு போட்டு போயிடுது அந்த அம்மா. அப்புறம் அந்த வேலைக்காரன் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனையும் கொல்லலான்னு போனா அவனோட கட்ட விரல் வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு எதுவும் பண்ணாம விட்டுட்டு போயிடுது அந்த அம்மா. சம்பவத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டு ஓடியாரார். வந்து பார்த்தா இவர் விரல் வெட்டப்பட்ட நிலைமையில அழுதுட்டு இருக்கிறார். ஐயோ என்னங்கய்யா ஆச்சு. உதவி தேவையான நம்ம ஹீரோ வரும்போது புது ஆள் எவனோ வந்திருக்கானு புரிஞ்சுக்கிட்டு சிபிஐ அதிகாரி உள்ள இருந்து நங்குன்னு தட்டினதும் டிக்கியை திறந்து விட்டு அவங்கள நம்ம ஆளு காப்பாத்துறான். தான் டெல்லி போலீஸ் சொன்னதும் அப்பாடா போலீஸ் வந்துருச்சா அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷப்படுது. அப்புறம் இங்க வந்து பார்த்தா அரக்க சகோதரர்கள் புணமா கிடக்குறானுங்க. இதோட எபிசோட் 2 முடியுது. இப்போ 3வது எபிசோடுக்கு போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நடப்புல நடக்கிற கதை தான். நிழல் தெய்வங்களை கும்பிடக்கூடிய ஒரு தம்பதிகளை காட்டுறாங்க. அதிகாலையிலேயே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு லேடி எந்திரிச்சிடறாங்க. குளிச்சு கிழிச்சு துளசியை கும்பிட்டு தெய்வங்களை கும்பிட்டு ஆச்சாரமா எல்லாத்தையும் எடுத்து அப்படி பூஜை தட்டை கொடுக்க போற சமயம் புருஷன்கிட்ட கொடுக்க போகும்போது அது கொட்டிடுது. கோவத்துல பழின்னு அறைய போவாரு. அடுத்த நொடி ஏதோ ஒரு நிழலை பார்த்துட்டு மரணம் அப்படிங்கிறார். என்னங்க சொல்றீங்கன்னு அந்த அம்மா பயப்படும். இப்ப கட் பண்ணி சுடுகாட்டுல காட்டுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. தடயவியல் நிபுணர்கள்லாம் வந்துட்டாங்க. ஆதாரங்களை சேகரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நானும் கீழே போய் பார்க்கட்டுமான்னு கேட்க சரின்னு அதிகாரிகள் அனுமதிக்கிறாங்க. அவனும் உள்ள போவான். அப்போ கேமராமேன் ஒருத்தர் கீழே போனா பிளாஷ் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்க வேற லைட் எடுத்துட்டு போறீங்க பார்த்துன்னு வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. அவனும் லைட் அடிச்சுக்கிட்டே உள்ள போறான். உள்ள போக போக லைட் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. லைட் விட்டு விட்டு வேலை செய்யுது. அப்படி இன்னும் உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா சுவத்துல ஒரு மனித உடல், அதோட நெஞ்சு பகுதியில ஒரு நாகமணியை வைக்கிறாப்புல ஒரு பொம்மை. லைட் சுத்தமா அணைஞ்சிருது. மெழுகுவத்தி வெளிச்சத்தை தான் பார்த்துட்டு இருப்பான். அதுவுமே அணைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா அரக்க சகோதரர்கள் இறந்துட்டாங்க. கொலை முயற்சியில அரசியல்வாதி லேடி தப்பிச்சிட்டாங்க. அதனால ஊரே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இதையும் ஓட்டா மாத்தணுங்கிறாப்புல இந்த அம்மா ஆத்துன்னு சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா சிபிஐ அதிகாரி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விரல் வெட்டப்பட்டவங்க கிட்ட கொலை செஞ்சவனை நீ பாத்தியான்னு கேட்டா பாக்கலன்னு இருக்காங்க. அதை அவங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம அரசியல்வாதி லேடி, அந்த லேடியோட பேரு அனன்யா. சோ எல்லாரும் அனன்யா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த அனன்யாவை கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க கெத்தா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் விசாரிக்கிறாங்கன்னா தான் சாக கிடக்கும் போது என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அடுத்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா இவங்க ஸ்ட்ரைட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏதோ யார் மூலமா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப லேட்டா தான் போலீஸும் வந்திருக்கு. ஏன் அவ்வளவு லேட்டா அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? அப்ப நானும் செத்துட்டா என் கேஸும் அவங்க மேல வந்து விழும். உங்க அரசியல் எதிரி இல்லாம போயிடுவான். அதுக்காக என்ன பலி கொடுக்க பாத்துட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. வாஸ்தவமான கேள்விதான். அப்புறம் நம்ம ஹீரோவை சம்பந்தமே இல்லாம அந்த காட்டு பக்கம் நீ ஏன் அப்படின்னு விசாரிக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தன் அம்மா கடைசியா காணாம போனது அங்கதான். இறந்து போன பத்திரிகைக்காரரோட நெத்தியில இருந்த அந்த சின்னமும் எங்க அம்மாவோட பர்ஸ்ல இருந்த இந்த நாணயமும் ஒரே மாதிரி இருந்ததுதான் இந்த கேஸோட ரெண்டுக்குமே இருக்கிற கனெக்ஷன். என்ன நீங்க உதவிக்கு வச்சுக்கிட்டா நான் முடிஞ்ச அளவு உதவி பண்றேன். அட் த சேம் டைம் நீங்க என்ன ஒரு கொலையாளி மாதிரி சந்தேகப்படலாம், நடத்தலாம். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறான். இங்க விரல் வெட்டப்பட்ட நம்ம வேலைக்காரர்கிட்ட விரலை நசுக்கி உண்மையை சொல்றா அப்படின்னு மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் மேட்டர் சொல்லிட்டான். இந்த மாதிரி காயினை கொண்டு வந்து போட்டோம், என் விரலை பலி கொடுக்க சொன்னாங்க, பலி கொடுத்தேன், வரத்தை கேட்க சொன்னாங்க, கேட்டேன், அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். மித்தபடி கொலை பண்ண வந்தவங்க யாரு என்னங்கிறதெல்லாம் நான் கவனிக்கல பார்க்கலன்னு அழுதுட்டு இருக்கிறாப்ல. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த அம்மா காதுல ஒரு முக்கியமான மேட்ரு, உங்களை பாக்குறதுக்காக ஏதோ ஒரு சாஸ்திரிகள் வந்திருக்கிறதா சொல்றான். இந்நேரத்துல யானி இந்த அம்மா போய் யாருன்னு பாக்குது. யார் அந்த சாஸ்திரி அப்படின்னு பார்த்தா இதோ மரணத்தை பார்த்ததா ஒருத்தவர் சொன்னார்ல காலையில, அவர் தான் வந்து உட்கார்றார். என்னங்க மேட்டர்னு கேட்டா, நான் நிழலை கும்பிடுறவன், ஒரு ஆளோட நிழலை வச்சு அவங்க யாரு என்னங்கிறத என்னால சொல்ல முடியும், இறந்த பிறகு கூட அவர்களோட நிலை என்னால பார்க்க முடியலாம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்ல வர விஷயத்தோட சாராம்சம் என்னன்னா, தனக்கு மரணம் வரப்போகிறது அப்படின்னு தனக்கு தெரிஞ்சு போச்சான். தனக்கு தெரிஞ்ச நண்பர் மிஸ்டர் கான் இருக்கிறார், ஜிம்மி கான் அவரோட பேரு. அவர் இது சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியவரா. அவர் பண்ண அந்த ஆராய்ச்சியில ஃபர்ஸ்ட்ல ஒரு பயணி சாவான் அப்படின்னு சொன்னார். பத்திரிகைக்காரர் இறந்து போனார். பத்திரிகைக்காரனா அங்க எங்கன்னு பயணப்பட்டு போயிட்டே இருக்கணும். சோ பயணி சாகணுங்கிறது சரியா போச்சு. அடுத்து ரெண்டாவதா சிம்ப விசும்ப அசுரர்களோட கைகள் வெட்டப்படும்னு போட்டிருந்ததா. அந்த சுடுகாட்டுல 2 அரக்க சகோதரர்களோட கை வெட்டப்பட்டதுல அது கணக்குல வந்துருச்சு. சோ ஆல்ரெடி 3 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப 4வதா சாக போறது ஒரு ஆசிரியரா. நான் என்னோட தொழில பல பேருக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். 20 வருஷமா இந்த தொழில நான் ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அந்த குருஜி கான்செப்ட்ல நான் வர்றேன், என் தலை வெட்டப்படும்னு புலம்பிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம சுடுகாட்டுல அந்த கொலை நடந்த சமயத்துல அவர் அங்க வந்ததா வேற சொல்றார். எப்படி அந்த காட்டு பக்கம் வந்தீங்கன்னு கேட்டா, என் வீட்டுக்கு வந்து போன அந்த நிழல் அது மேல ஏதோ ஒரு பாரிஜாத மலரோட ஸ்மெல் அடிச்சதான். அது அந்த காட்டு பகுதியில மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மலர். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பக்கம் வந்தேன். எல்லாம் கரெக்டா தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வெட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வாள் ரொம்ப பழமையான வாளுங்கிறதையும் கரெக்டா சொல்றாரு. என்ன காப்பாத்துங்கன்னு
ஐயான்னு வந்து நிக்கிறார். ஆனா சாஸ்திரிகளோட பொண்டாட்டி வந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உங்களை பைத்தியம்னு இவங்க சொல்லுவாங்களே தவிர இதையெல்லாம் போலீஸ் நம்பாது, வாங்க போலாம், நம்ம புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாங்க. சாஸ்திரிகளோ எங்க புள்ளைங்க ஒரே ஒரு புள்ள போல, அந்த புள்ள இவங்க சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாப்ரா அந்த புள்ள, அதனால நாங்க சாப்பிட்டுட்டு புள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும், நாங்க கிளம்புறோம்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ சாஸ்திரிகள் சொன்ன அந்த ஜிம்மி கானுங்கிற ஆளை பாக்குறதுக்கு வராப்ல. ஆள் கொஞ்சம் மாடனாவும் இருக்காரு, கொஞ்சம் பழமையான ஆள் மாதிரி இருக்காரு. சாஸ்திரிகள் இந்த மாதிரி தன்னை அமிச்சதாகவும் அந்த கொலைகள் சம்பந்தப்பட்ட மேட்டரை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அடிச்சு விரட்டுறாரு. யார் நீ போய் அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. உதவி பண்றதுக்கு தயாரா இல்ல. ஜிம்மிகானோட வீட்டுல பவர் கட் ப்ராப்ளம் இருக்குது போல. அப்புறம் போனை போட்டு ஜிம்மிகான போலீஸ்ல போய் நான் மேட்டர் சொல்லிட்டேன், பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டேன், நம்ப மாட்டேங்கிற பணம் புலம்பிட்டு இருக்கிறாப்ல. எல்லாம் நல்லதே நடக்கும், நீ பயப்படாதங்கிறாரு ஜிம்மிகான். அப்புறம் சாஸ்திரிகளோட மனநிலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியில சலூன் கடை நடத்திட்டு போய் விசாரிச்சா அவர் மனநிலை எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட புள்ள இறந்துட்டான், ஒரே புள்ள. அப்ப இருந்து அவங்க 2 பேரும் ஒரு மாதிரியா தான் பிஹேவ் பண்றாங்கன்னு மாப்ள. இறந்துட்டானா உயிரோட இருக்கிறதாவும் இவங்க சாப்பிட்டாதான் பையன் சாப்பிடுவானெல்லாம் சொன்னாங்களேன்னு கேட்டா அது என்னமோ தெரியாதுங்க, நீங்க விசாரிச்சுக்கங்கிறாங்க. சரி ஆளுக பைத்தியம் போலன்னு இவங்களும் அதை பெருசா கண்டுக்காம கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம ஆட்கள் எங்க போறாங்கன்னு பாருங்க. அந்த விரல் வெட்டப்பட்ட வேலைக்காரர் இருக்கிறாருல, அவர் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா வீடே ஜேன்னு குதூகலமா இருக்கு, கொண்டாடிக்கிட்டு இருக்குது. என்ன விசேஷம்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்க பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன வேலைக்காரரோட புள்ள திரும்ப கிடைச்சிட்டாரா, 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன புள்ள, அதைத்தான் ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல பார்த்தா எவ்வளவு கேட்டும் விரல வெட்டப்பட்ட அந்த வேலைக்காரன் சொல்லவே இல்ல. கடைசியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். இன்னாரு என்னோட அப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காணாம போனேன், எங்க அப்பா கூட சேர்த்து வைங்கன்னு. அந்த போட்டோ காமிச்சு இது உன் பையனான்னு கேட்டதும் அவர் பார்த்ததும் சொல்லிட்டாரு, ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனது என் பையன் தான், இவன் தான் அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. இப்போ இவன் மேல பொய் கேஸ போட்டு உள்ளதல போறோம், நீ உண்மையை சொல்லலனா இவனை கைதியாக்கி நசிக்கிருவோன்னு மிரட்டினதும் பயந்துகிட்டு அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். விரல் வெட்டப்பட்டது நிஜம், காயினை போட்டது நிஜம், ஆனா கேட்ட வர என்ன தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் புள்ள திரும்ப கிடைக்கணும்னு வரம் கேட்டிருக்கான். அந்த வரம் தான் இங்க நடந்திருக்குது போல. அதே மாதிரி வெட்டினவங்க ஒரு பழமையான வாளை வச்சுதான் வெட்டினாங்க, மாஸ்க் போட்டிருந்ததுனால நான் சரியா கவனிக்கலங்கிறதையும் உட்பட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். அப்புறம் பாருங்க நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு, பர்தா போட்ட ஒரு பொண்ணு கூட ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டல்ல ரூம் போட்டு ஹோட்டலுக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது அது நம்ம அனன்யா மேடம்னு. எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா, எதுக்கு ஒரு வீட்டுக்கு இந்த அம்மாவோட புருஷன் வராரு, அந்த கால் விளங்காம இருக்கிறவர் வீல் சேர்ல தள்ளிட்டு வர்றாங்க. இந்த நிலைமையில கூட இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரா அப்படின்னு கேட்டா நல்லா பாரு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அஃபேர் இருக்கிறது நிஜம். கூடவே இன்னொரு ஷாக்கான விஷயம், அவர் காலு இப்போ ஊனம் இல்ல, எந்திரிச்சு நடக்கிறாரு. என்னங்க ஆச்சரியமா இருக்குது, நடக்கிறாரு. எத்தனை வருஷமா அவர் நடக்கிறான்னு கேட்டா கடந்த 2 வருஷமா நடக்கிறாரா. ஆனாலும் இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கிறாரா. எலெக்ஷன் டைமுக்கு பக்கத்துல சீட்டு கிடைச்ச பிறகு பாருங்க எனக்கு கால் வந்துருச்சு, கடவுள் எனக்கு காலு கொடுத்ததே உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே, பிட்ட போட்டு வாக்காக்கணுமா ஓட்டாக்கணுமா, அதுக்காக இந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்கிறாப்லையா. எப்படி கால் சரியாச்சுன்னு கேட்கும்போது பிசியோதெரபி பண்ணதுலயே சரியா போச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் என் புருஷன், எல்லாமே எனக்கு தெரியுங்கிறாங்க. கூட 2 அதிகாரிகள் வேற 2 அரசியல்வாதிகள் வந்து பார்த்துட்டு போறாங்க. அந்த 2 அரசியல்வாதிகளும் அனன்யா மேடத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான், அவங்களுமே வில போயிட்டாங்கன்னு எல்லாத்தையும் புட்டு வைக்குது இந்த அம்மா. இவ்வளோ இன்ஃபுளுன்ஸா இருக்கிறீங்க, ஒரு உதவி அப்படின்னு கேட்கிறேன். சரி சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஈபில உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேணா இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. எதுக்கு, நம்ம ஜிம்மிகானோட வீட்டுல பவர் கட்டல, பவரை வர வைக்கிறதுக்காக. பவரை வர வச்சுட்டு வந்ததுனால ஜிம்மிகான் இப்ப வரவேற்கிறார். என்ன உதவி வேணும் கேளு அப்படிங்கிறாப்ல. இங்க நம்ம ஹீரோயினும் சாஸ்திரிகளை மறுபடியும் பாக்குறதுக்காக சாஸ்திரிகளோட வீட்டுக்கு வராங்க. ராத்திரி நேரத்துல வராங்க, மீதி அதிகாரிகள் வெளியில தான் இருக்காங்க. அந்த அம்மா தான் வாங்க உள்ளன்னு கதவை திறந்து உள்ள கூப்பிட்டு வராங்க சாஸ்திரிகளோட பொண்டாட்டி. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மிகானும் சீலிங்ல இருக்கிற பழமையான அந்த பழைய பலகைகள் இருக்கு, அதெல்லாம் ரெனோவேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பலகையை உடைக்கும் போது பலகைக்கு பின்னாடி ஒளிய வைக்கப்பட்டிருந்த இந்த புத்தகத்தை நான் பார்த்தேன். 1952 எழுதப்பட்ட புத்தகமா. அந்த டைம்ல ஒரு கான் இருந்தார்ல, ஊரையே ஒண்ணு கூட்டிட்டு போய் துவம்சம் பண்ணார்ல அந்த ஆராய்ச்சிய, அவரு நம்ம ஜிம்மிகானோட தாத்தா போல. அவர் ஒரு மிஷினை பத்தி எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காரு, நிறைய அந்த டைம்ல நடந்த மரணங்களை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு அந்த சக்கரங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாப்ல. அந்த மரணங்கள் எல்லாம் இப்ப ரிப்பீட் ஆகிறதாவும் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் இங்க தனக்கு சாவர போதுங்கிறத புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு சாஸ்திரி. திடீர்னு ஏதோ ஒண்ணு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாப்ல, சேர அசைறாப்ல தெரியும் நம்ம ஹீரோனுக்கு. அங்க இருக்கிறது என் புள்ளதான், புள்ள செத்து போயிட்டான், ஆனா புள்ளையோட ஆன்மாவோட நிலை என்னால பார்க்க முடியுது, அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க. சாஸ்திரியோட பொண்டாட்டியும் அப்படியே நாற்காலிய அழகா கடந்து வந்து புருஷனுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுத்துட்டு போறாங்க, டீயா என்னமோ கொடுத்துட்டு போறாங்க. இங்க நம்ம ஜிம்மிகானோ இதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். முதல் மரணம் ஒரு பயணிக்கு நடந்துருச்சு, 2வது 3வது மரணம் அரக்க சகோதரர்களுக்கு நடந்துருச்சு, அவர்களோட கைகள் வெட்டப்படும் நடந்துருச்சு, 4வது ஒரு குருவோட தலை வெட்டப்படும்னு போட்டிருக்குது. இதுக்கு தான் சாஸ்திரி பயந்துகிட்டு இருக்காப்லன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மரணம் அப்படிங்கிறாரு அவரு. அடுத்த நொடி அவருக்கு ஒரு மயக்கம் வருது, மயங்கி அப்படியே அங்க இருந்த அந்த கல்லுல மோதி
மோதி நெத்தியில அடிபட்டு சம்பவ இடத்திலே செத்து போயிட்டார். இதை பார்த்து பயந்து போயிட்டு மேடம் உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிப்போச்சு மேடம் மேடம்னு கத்திக்கிட்டு இந்த அம்மா மேல ஓடியாருது. மேல வந்து பார்த்தா சாஸ்தாங்கமா சாஸ்திரிகளோட பொண்டாட்டியும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா தலை மட்டும் இல்ல. தலையை மட்டும் இவனோ தனியா வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். மிரண்டு போயிடுறோம். 3வது எபிசோடு இந்த மாதிரி முடியும்னு நாம யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்போ 4வது எபிசோடுக்கு வரோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன் யாரை பத்திய பிளாஷ்பேக் வருதுன்னா நம்ம ஹீரோ டெல்லியில போலீஸா வாழ்ந்தப்போ நடந்த பிளாஷ்பேக். அனன்யாவோட தங்கச்சியும் நம்ம ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுருக்குசுரா லவ் பண்ணாங்க. டெல்லியில தான் ஜாலியா லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க. அன்யா மேடமோட தங்கச்சி ஒரு பத்திரிக்கைக்காரி, இவரு போலீஸ். பைக்ல வரும்போது ஏதோ ஒரு பத்திரிக்கைக்காரன் இவங்க வாசல்ல ஏதோ ஒரு பார்சலை வச்சுட்டு போயிட்டானா. அந்த பார்சல்ல ஏதோ ஒரு அரசியல்வாதியுடைய ஊழலை பத்தி ஏதோ இருக்குதான். ஆனா அதெல்லாம் பெருசா அவர் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனா பத்திரிக்கைக்காரமா ரொம்ப ஆர்வமா இருக்கு. ராத்திரி அந்த பார்சல் எடுத்து அதுல இருக்கிற மேட்டரை படிச்சு பார்த்துட்டு 3000 கோடிக்கு மேல ஏதோ ஊழல் நடந்திருக்குது, இதை பெருசாக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ. எதுக்கு வம்புங்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த பார்சலை போட்டுட்டு போன அந்த பத்திரிக்கைக்காரனை யாரோ கொண்டுட்டாங்க. அது வேற பத்திரிக்கைக்காரன் போல. சோ இந்த மேட்டரை நீ ரொம்ப உள்ள போனேன்னா நீயும் செத்து போயிடுவ, உன்னையும் கொண்டுடுவாங்க, எதுக்கு வம்பு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அனன்யா தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி அந்த அம்மாவும் ஒத்துக்குச்சு. அப்புறம் இவன் டியூட்டி கிளம்புற சமயம் மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. குட் பை சொல்லிட்டு அனுப்பி வைக்கும் போது 2 பேர் வந்து நம்ம ஹீரோவோட கால்ல துப்பாக்கியால சுடுறானுங்க. துப்பாக்கி சத்தத்தை கேட்டுவிட்டு அந்த அம்மா ஓடியாந்து அவங்கள தடுக்க பார்க்க அந்த அம்மாவோட பின்னந்தலையில ஓங்கி ஒரு அடி. அப்ப கோமால கிடந்தவங்க தான் இன்னும் எந்திரிக்கல போல. கோமால கிடக்கிற தன் காதலிய அங்க இருக்கிற சிஸ்டர் தான் அப்பப்போ போன்ல காட்டுவாங்க லைவ்ல. இது ஹீரோவோட பிளாஷ்பேக். இப்போ கடைசியா கொலை எங்க நடந்தது? சாஸ்திரிகளோட வீட்டுல. சாஸ்திரிகளும் செத்து போயிட்டாரு. சாஸ்திரிகளோட பொண்டாட்டியும் தலை வெட்டப்பட்ட நிலைமையில செத்து போயிட்டாங்க. அங்கதான் ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. சாஸ்திரிகளோட பொண்டாட்டி தலை வெட்டப்பட்ட அந்த இடத்துல ஏதோ ஒரு புகையை கலப்பக்கூடிய மாத்திரை கிடக்குது. அந்த மாத்திரையை பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாத்திரையை சுவாசிக்கும் போது உடல் செயலிழந்து அப்படியே நின்னுறாங்க. சுடுகாட்டுல கூட இதே மாதிரி புகையை பயன்படுத்தி இருக்காங்கன்னு அத ஆதாரமா இந்த அம்மா எடுத்து வச்சிருச்சு. இவன் கேட்டான் கொடுக்கல. அப்புறம் நம்ம ஹீரோ 4வது கொலையை நடக்க வேண்டியது குருஜியோட கொலை. ஆனா தலை இந்த அம்மா தலையை வெட்டி இருக்காங்களே நம்ம டவுட் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஆதாரத்துல இருந்த அந்த மாத்திரையை மட்டும் நம்மால எடுத்து வச்சுக்கிட்டான் விசாரிக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் இறந்து போன சாஸ்திரிகளோட மனைவி அவங்களோட கபோர்டுல ஏதோ வித்தியாசமா ஒண்ணு தென்படுது. அதை தட்டி பார்த்தா ஏதோ உள்ள ஹாலோவா சத்தம் கேட்குது. ஓபன் பண்ணா மேல கூடி ஓபன் ஆகுது. உள்ள பார்த்தா நிறைய விசித்திரமான சக்கரங்கள் இருக்கிறது. அதை பத்தி எல்லாம் நம்ம ஜிம்மி கான் கிட்ட கேட்கும்போது இதையெல்லாம் சாஸ்திரிகளோட மனைவி ரகசியமா வச்சிருக்காங்கன்னா சாஸ்திரிகளை விட சாஸ்திரிகளோட மனைவி தான் குருன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் சாஸ்திரிகளோட பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது. சோ அவங்க குருவா இருக்கலாம் அப்படின்னு கணிச்சு சொல்றாரு ஜிம்மி கான். அது மட்டும் இல்லாம கடைசியா அவங்க கொடுத்தாங்க தான் புருஷனுக்கு ஏதோ ஒரு காஃபியோ டீயோ. அதை சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு மயக்கம் வந்துச்சு. மோதி விழுந்தாரு, இறந்து போனாரு. சாகிறதுக்கு முன்னாடியே தான் புருஷனுக்கு என்னத்தையோ கலந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் அவங்களும் அவங்க தலை வெட்டப்படும் போது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல உட்கார்ந்து இருக்காங்க. தன்னையே தியாகம் பண்ண ஒரு நிலைமையில அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா. சோ அது ஒரு கொலையா இல்லாம ஒரு உயிர் தியாகமா கூட இருக்கலாம். தனக்கு இது நடக்கணும்னு தெரிஞ்சே அவங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் உட்பட சொல்றாப்ல. அப்புறம் இந்த சக்கரங்கள் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒர்க்கை ஜிம்மி கான் கிட்ட இந்த அம்மா கொடுக்குது. அப்புறம் ஒரு போட்டோ இருக்கும் அந்த அம்மா கையில. நல்ல கண்ணு திறந்திருக்கிறாப்ல பின்னணியில ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க. முன்னாடி நம்ம சாஸ்திரிகளோட மனைவி இருக்கிறாப்ல ஒரு போட்டோ. இந்த இடம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோயின் இப்ப ஆர்வமா இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த மாத்திரைகளை தான் நண்பன் கிட்ட காமிச்சு இந்த மாத்திரை எந்த கடையில விக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாத்திரைகளை பத்தி தெரிஞ்சவங்களை பிடிச்சிட்டோம்னா கொலையாளிகளையும் பிடிச்சிடலாம், விசாரிக்கலாம்னு ஆளுக்கு 2 திசையில போய் கடைகள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க போய் கேட்டாலும் அந்த மாத்திரை என்ன ஏதுங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த பக்கம் அந்த சக்கரத்துல இருக்கிற விஷயங்களை வச்சு ஃபார்முலா போட்டு டீகோட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் நம்ம ஜிம்மி கான். முயற்சியும் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். அடுத்து நடக்க போற அந்த கொலை அது ஒரு பொண்ணு தானா. அதுவும் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணா, ஒரு இளவரசியா இருக்கலாம். அந்த இளவரசியோடைய அழகை பத்தி இதுல இந்த சக்கரத்துல போட்டிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இளவரசியோட முகத்துல இருக்கிற அந்த தோல் அதுதான் கொலையாளிகளுக்கு வேணுங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு. இங்க ஏதோ பிரச்சாரம் பண்றதுக்காக செக்யூரிட்டிஸே இல்லாம தனியா போகுது நம்ம அனன்யா மேடம். அப்ப நம்மால போன போட்டு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசிக்கு தான் இப்படி ஒரு பிரச்சனை அடுத்து வரப்போகுது. நீங்களும் ராஜ குடும்பம்னு கேள்விப்பட்டேன், உங்க அம்மா வழியில சேஃபா இருங்கிறா. பாதுகாப்பு கொடுக்கறதா நீயே வந்து பாதுகாப்பு கொடுங்குது இந்த அம்மா. அடுத்து இங்க பார்த்தா இறந்து போன பத்திரிகைக்காரரோட மனைவி கிட்ட அடுத்து நம்ம ஹீரோயின் போய் விசாரிக்கிறாங்க. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னும் நிறைய பொண்ணுங்களோட சவகாசம் இருந்ததுன்னும் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய கூட விட்டு வைக்கலன்னும் அந்த மேட்டரை தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் என் புருஷனை போட்டு தள்ளுறது காத்துக்கிட்டு இருந்தாருனோ திடீர்னு ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டர் இறந்து போயிட்டார் ஒரு விபத்துல அப்படின்னு நியூஸ் வந்ததாகவும் அடுத்த நாள் சிரிச்சுக்கிட்டே ஜம்முன்னு தான் புருஷன் வந்ததாகவும் யாரும் அந்த பத்திரிகைக்காரன் வந்ததாகவும் அப்படி வரும்போது அவனோட விரல் வெட்டப்பட்டு இருந்ததாகவும் சொல்றா. அப்ப என்ன அர்த்தம்? தான் விரல பலி கொடுத்து தன்னை கொல்ல நினைக்கிற இன்ஸ்பெக்டர் சாகணும்னு வரங்கேற்றிருப்பான் போல. அது நடந்திருக்கும் போல. உங்க புருஷன்கிட்ட இந்த சின்னத்துல ஏதாவது காயின் இருந்ததான்னு கேட்க ஆமா இருந்தது, இந்த போட்டோகளுக்கு பின்னாடி இருந்ததுன்னு சொல்லிட்டு காயினையும் கொடுத்து போட்டோவும் கொடுக்குது மனைவி. அதுலதான் அந்த கண்ணு பின்னாடி வரைஞ்சிருக்கிறாப்ல அந்த போட்டோ. முன்னாடி நம்ம சாஸ்திரிகளோட மனைவி இருக்கிறாங்க. அப்ப இந்த கண்ணு வரைஞ்சிருக்கிற இந்த பில்டிங் என்னங்கறத கண்டுபிடிச்சு அங்க விசாரணைக்கு போகணும்னு ஹீரோயின் முடிவு பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் அங்கங்க தேடி ஒண்ணும் கிடைக்கல. கடைசியில ஒரு மூலிகைக்காரரு இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா ஒரு கடை இருக்குது, அந்த கடையில போய் கேட்டுப்பார், ஏதோ மோனலிசா கடை
தெரியாதுன்னு ஏதோ சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் உண்டு, வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாப்ல. இங்க பிரச்சாரத்துக்கு போன அந்த அம்மாவுக்கு பாதுகாப்புக்காக நம்ம ஹீரோவே போயிடுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் தெரிஞ்சவங்க வீட்டுல அன்னைக்கு போய் தங்குறாங்க. தம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மாவும் வந்து தம் வாங்கி போட்டுட்டு இருக்கோம். பிளாஷ்பேக்கை பத்தி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அம்மாவுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும். நம்ம ஹீரோவை பார்த்தது அக்காவை அனன்யாவை தான். இவங்க அப்பா போலீஸ் சைடுல நடத்தப்பட்ட ஏதோ ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு சீஃபா வந்திருந்தார் போல. அப்போ இந்த குடும்பம் வந்திருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல். அப்போ நம்ம ஹீரோவோட மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் கால் வருது. என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கும் போது அனன்யா தான் காரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இவனை நல்லபடியா இறக்கி விட்டுட்டு போயிருப்பா போல. அப்ப இவன் சாரி கேட்டிருப்பான், சாரி மேடம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேலையில இதெல்லாம் ஆயிப்போச்சுன்னு அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகுதான் தங்கச்சியை பார்த்தது. தங்கச்சியை லவ் பண்ண ஆரம்பிச்சது. தன்னை லவ் பண்ணிருக்கலாங்கிறத ஓப்பனா சொல்லணும்னாலும் அந்த ஏக்கம் தெரிஞ்சது. 2 பேரும் அப்படியே விரல் ஒருத்தர் மேல ஒருத்தர் படம், அடுத்து கைப்படம், அடுத்து வாய்ப்படம், அடுத்த நொடி இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் விளைவிக்கிறான். அப்புறம் திடீர்னு பார்த்தா அனன்யாவோட ரூமுக்குள்ள ஏதோ அதல சத்தம் கேட்க என்னன்னு ஓடி போய் பாக்குறாங்க. யாரோ ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அவனை அடிச்சு தள்ளி மாஸ்க உருகுனா அந்த அரக்க சகோதரர்கள மிச்சம் இருக்கிற ஒருத்தன் கொலை பண்றதுக்கு வந்திருக்கான், பழி வாங்குறதுக்கு வந்திருக்கான். அவனை பிடிச்சாச்சு. அதே சமயம் 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த மோனலிசா கடையா, அந்த கடைக்கு நம்ம நண்பர் வந்துட்டாருங்க. வண்டியை போட்டு யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா கடை பூட்டி இருக்கிறாப்ல தெரியுது. ஆனா உள்ள நடமாட்டம் தெரியுது. என்னன்னு எட்டி பார்க்கும்போது உள்ள லைட் கட் ஆகுது. அப்ப உள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஓங்கி ஓங்கி தட்ட ஆரம்பிச்சிட்டான். அரக்க சகோதரர்களோட கடைசி தம்பியையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த கண்ணு மாதிரி சிம்பிள் இருந்ததுல அது என்ன கடை ஏதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின். அந்த இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க அவங்க மட்டும்தான். ஏற்கனவே நம்ம நண்பரோட இன்ஸ்பெக்டரோட வண்டி நிக்கிறத பார்த்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணா ரிங்டோன் சத்தம் உள்ள கேக்குது. ஆனா யாரும் போன் எடுக்கல. உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போன் பண்ணி பேக்கப்ப வர சொல்லிவிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா யாரோ ஒருத்தி இன்னொருத்தியோட முகத்தை மட்டும் அழகா வெட்டி எடுத்து ஒரு பாட்டில்ல போட்டுக்கிட்டு இருக்கா. சோ இளவரசியோட முகமும் கிடைச்சிருச்சு போல. இவங்க துப்பாக்கியோட போக வாளை வச்சு துப்பாக்கியை வெட்டி துப்பாக்கிய தூக்கி வீசியாச்சு. அடுத்து 2 பேருக்கு நடுவுல சண்டை. இருட்டா இருக்கிறதுனால அந்த சண்டையை ரொம்ப ரசிச்செல்லாம் நம்ம பார்க்க முடியல. மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல திடீர்னு ஒரு பொணம் அந்த பக்கத்துல இருந்து சைடுல வந்து விழும். அத பார்த்து இவங்க டைவர்ட் ஆயிடுறாங்க. யாரு நம்ம நண்பர் தான் இறந்து போய் பொணமா கிடக்குறாரு. டைவர்ட் ஆற அந்த கேப்ல வாளோட வந்த லேடி எஸ்கேப் ஆயிருது. முகத்தையும் தூக்கிட்டு போயிடுது. இன்ஸ்பெக்டர் இப்படி இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வருத்தம் தான். அடுத்த டீம் எல்லாம் வந்துருது. அப்புறம் மேட்டரை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோயின் உள்ள அலோவ் பண்றாங்க போக சொல்லி. அவனும் உள்ள போய் பார்த்தா தன் உசுருக்கு உசுரான நண்பன் இறந்து போய் கிடக்கிறத பார்த்து கதறி 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 அழுகிறான் பாவம். அந்த பக்கம் பார்த்தா பத்திரிகைக்காரோட உடம்பு, அரக்கிங்களோட கை, அப்புறம் குருவோட தலை, இப்ப கிடைச்ச இளவரசியோட முகம் எல்லாத்தையும் ஒண்ணு தேய்ச்சி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ எதுக்குன்னு தான் புலப்படல. இதோட இந்த 4வது எபிசோடு முடியுது. ஒவ்வொரு எபிசோடு போகும்போது இன்னும் பரபரப்பு அதிகமாயிட்டே போகுது இல்ல? சூப்பர்ல. பாப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். இப்போ 5வது எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வயசான பெரியவர் ஒருத்தவர் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அதே காட்டுப்பகுதி, வாரணா காட்டுப்பகுதின்னு சொல்றாங்க, அந்த வாரணா காட்டுப்பகுதிக்குள்ள வராரு. இருமிக்கிட்டே வராரு. குகையை கண்டுபிடிச்சு குகைக்கிட்ட போய் வழக்கம் போல விரல கொடுத்து விட்டு வரத்தை கேட்கிறாரு. அதுல அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, என் தாத்தா இதே வியாதியா செத்தார், எங்க அப்பா இதே வியாதியால செத்தார், நானும் இப்ப இதே வியாதியால கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா என் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துடக்கூடாது, இந்த வரத்தை மட்டும் கொடுங்கன்னு சுயநலம் இல்லாத ஒரு வரத்தை கேட்டுட்டு தான் அவர் விரல கொடுத்துட்டு வந்திருப்பார். இப்ப வியாதியில சாக கிடக்கிறவங்களுக்கு மருத்துவம் பாக்குற இந்த லேடி யாருன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. அடிக்கடி ஒரு பெரிய மனுஷி காயினை கொடுக்கும்ல எல்லாருக்கும். அப்ப அங்க இருக்கிற வேலைக்காரம்மா பேச முடியாம ஊமையா இருப்பாங்கல்ல, அவங்க தான் வேலைக்காரம்மான்னு சொன்னோம். ஆனா அவங்களுக்கு வைத்தியமும் தெரியும் போல. சோ வைத்தியச்சி அவங்க. இந்த பெரியவருக்கு அவங்க தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட அவரு, நான் செத்துட்டேன்னா என் புள்ளைய நீங்க உங்க புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு வளர்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு வாக்கு கேட்க வைத்தியச்சியும் சரி வளர்க்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. சைகையிலேயே வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயம் பிளாஷ்பேக் ஸ்டோரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக். அப்போ இந்த சின்ன பையன் இப்ப வளர்ந்த ஆளா இருப்பான். மேபி அந்த மருத்துவச்சிக்கு பெரிய வகையில உதவி செய்யறவனா கூட இருக்கலாம். பட் யாரு என்னன்னு தெரியாது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவன் எப்படி இருப்பான் என்னங்கிறதெல்லாம் நமக்கு இப்ப சொல்லல, காட்டல. இப்போ நடப்புக்கு வர்றோம். விளக்க பிடிச்சுக்கிட்டு படகுல ஏறி அதே மருத்துவச்சி அம்மா இப்போ நடப்புல இங்க வராங்க. ஏதோ ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க. மேபி தன் வளர்ப்பு மகனை யாருக்கும் தெரியாம பார்க்க வந்திருக்காங்களோ என்னவோ. கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா அட நம்ம அனன்யா மேடத்தோட பிஏ. அவன் தான் வளர்ப்பு மகனா. பரபரப்பா வராங்க. சைகையிலேயே ஏதோ சொல்றாங்க. என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா சக்கரங்களோட வரிசையில அடுத்து கொலை செய்யப்பட இருக்கிறது நீ அப்படின்னு குண்ட தூக்கி போடுறாங்க. அவன் மிரண்டு போறான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, உடனே நீயே காப்பாத்திக்க முடியும்னு ஏதோ ஒரு வழியும் சொல்றாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின். அப்பப்போ ஒரு கனவு வரும்ல, அதே மாதிரிதான் இப்பயும் கனவு வருது. சின்ன குழந்தை எல்லாம பெரியவங்களா ஏதோ அடிபட்டாப்ல ஒரு கனவு. இவளா இல்ல தன் தங்கச்சி எப்படி காட்டுறாங்களான்னு தெரியல. முடிச்சு பார்த்தா மேடம் இறந்து போன இளவரசியுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துருச்சுங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா முகத்தை வெட்டி எடுத்தாங்க இல்ல தோலை, அதை எடுக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துடுறாங்களாம். இறந்த பிறகுதான் தோலை பிச்சை எடுத்திருக்காங்க. அந்த வகையில சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கு பின்னந்தலையில அடிபட்டு இருக்குது. அதை பிரேத பரிசோதனையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களோட கால்ல ஏதோ ஒரு பிளேட் வச்சிருக்காங்க போல, எப்பயோ நடந்த ஒரு காயத்துல. சோ அந்த பிளேட்ல நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன, பேஷண்டோட பேர் என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஒரு ஆளுக்கு ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி இருக்கிறான்னு ஹீரோயின்
ஹீரோயின் விசாரிக்க கட் பண்ணி நண்பரோட பாடி எரியும் போது ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பக்கத்திலேயே நம்ம ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாத்திரையை கண்டுபிடிக்கிற சொல்லி தான் நான் என் நண்பனை அனுப்பிச்சு விட்டேன், அது தப்பா போச்சுன்னு வருத்தப்படுறான். இவங்களும் தான் பிளாஷ்பேக்க சொல்றாங்க. பஞ்சாப்ல தேடப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பண்ணை வீட்டுக்குள்ள இவங்க முயற்சி பண்றாங்க. அப்போ அங்க வேலைக்கார பொண்ணா யாருன்னு தெரியல, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய சேஃபா பின்னாடி ஒளிய வச்சுக்கிறாங்க. அப்பா கிட்ட போனோம், அப்பாட்ட போகணும், குழந்தை அடம்பிடிக்குது. இதெல்லாம் முடியட்டும், அப்புறம் உங்க அப்பா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன், இங்கேயே இருந்து சொல்லிட்டு அவங்க துப்பாக்கி சூடு நட்டு திரும்பி பார்க்கும்போது குழந்தை அங்க இல்ல. அடுத்து நடன்னு பார்த்தா அப்பாவை நோக்கி குழந்தை ஓடி இருக்குது. ரவுடிங்க சுட்டுருக்கானுங்க. அதுல அந்த குழந்தை குண்டடி பட்டு செத்து போச்சு. அந்த இறந்த குழந்தையோட பாடி தான் அடிக்கடி இவங்க கண்ணில் படுறது, ஆவி மாதிரி கண்ணில் படுறது. ஓ, நான் கூட தங்கச்சி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், தங்கச்சி இல்ல போல. அதை நினைச்சு வருத்தப்படுறா பாவம். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நான் இன்னும் வெளியில வரல, சோ நீயும் குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வா, கொலகாரனை கண்டுபிடிப்போம், அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணுவோன்னு ரெண்டு பேரும் ஹீரோயிசத்தோட திரும்பி பார்க்க அங்க கட் பண்ணி அடுத்த சீன். அனன்யா மேடத்தோட வீட்டுல அனன்யாவோட புருஷன் ஊசி போற நசுக்கிட்டே ஜல்சா பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா இவ வரும்போது இவ வேற நேரம் கெட்ட நேரத்துல வரான்னு பொண்டாட்டியை திட்டுறான். எனக்கு ஒரு மிராக்கல் நடந்துருச்சு, என்னால நடக்க முடியுது, கட்சியில மறுபடியும் நான் சேர போறேன், சீட்டு கிடைக்க போகுது, எனக்காக நடக்க போற அந்த பொதுக்கூட்டத்துக்கு நீயும் வரணும்னு அசால்ட்டா பேசிட்டு இருப்பான். என்ன மிராக்கலை பெருசா புடுங்கின, இந்த மிராக்கலையா அப்படின்னு அவங்க போட்டோ காட்டுறாங்க. என்ன போட்டோன்னு பாருங்களேன். இன்னொரு லேடி கூட நம்மளால ஜல்சா பண்ணிட்டு இருப்பார்ல, அதை அவங்க போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவை காட்டினதும் அவன் மிரண்டு போறான். எந்திரிக்கணும்னு பார்த்தா அவனால எந்திரிக்க முடியல. பச்சை பச்சையா திட்டுறான் அந்த அம்மாவை. கால் நல்லா இருக்கும்போது ஒரு காலத்துல இருக்கிற வீடு இந்த அம்மா வீடு, இருக்கிற ரூமு இந்த அம்மா ரூமு, ஆனா அதிகாரம் பண்றது இவன், அடிக்கிறது இவனும் இருந்துச்சு. இப்ப எல்லா ஆட்டத்தையும் அடக்கிட்டாங்க. அப்புறம் ஊசி போட்ட நசமா கூட இவங்களோட ஆளு போல ஊசியில என்னத்தையோ கலந்து போட்டு விட்டு காலை செயலுக்கு செஞ்சுட்டாங்களாம். இனிமே அவனுக்கு காலை வேலை செய்யாதான். செம காண்டாயிட்டான். அடியாட்களை கூப்பிட்டு விட்டு அடிக்க சொல்லுவான். அடியாட்களும் இவங்க ஆட்கள் தான். என் வீட்லயே ஓ ராஜ்யம் நடக்குமா, இனி ஏ ராஜ்யம் தான், இவனை மயக்கம் போட வைங்கன்னு சொல்லி வாயில துணி அமைக்கி மயக்கம் போட வைக்கிறாங்க. கட் பண்ணா இப்போ மீடியா இன்டர்வியூவை காட்டுறாங்க. ஏன் இந்த கொலைகேசப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தாமதம் ஆகிட்டு இருக்குது, கொலகாரம் யாருன்னு கேட்டா சைக்கோ கொலகாரன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோன்னு நம்ம ஹீரோயின் பதில் சொல்லுவா. தொடர்ந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் செத்து போற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில நம்ம அனன்யா மேடம் வர சும்மா இல்லாம கட்சி ஆட்களோட வந்து எங்க ஊர் மக்கள் செத்தா நீங்க அவ்வளவு அசால்ட்டா இருப்பீங்களா, இதே இது பெரிய பெரிய டெல்லி மும்பை இங்கெல்லாம் பெருசா நடந்துச்சுன்னா சீனியர் ஆபீசர்ஸ் போட்டு விசாரிக்க வைப்பீங்க, இங்க ஒரு ஜூனியரை போட்டு விசாரிச்சிட்டு இருக்கீங்க, எங்க உசுருக்கு மதிப்பில்லைன்னு பெரிய சீனை கிளப்பி விட்டுறாங்க. உடனே உயரதிகாரி இவளை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க பாருங்க. அப்புறம் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு நேரம் இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த கேஸ முடி, இல்லனா உன்னை மாத்த வேண்டி இருக்குங்கிறதையும் சிஐ அதிகாரி அவர் சொல்லிடுறாரு, சிபிஐ அதிகாரி. அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கடைசியா நண்பர் இறந்தாருல மோனலிசா கடையா, அந்த கடையில தான் வந்திருக்காரு. அந்த கடையில நம்ம ஜிம்மி கானும் இருக்கிறாப்ல. ரொம்ப பழமையான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது, அதோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ஸ் எல்லாம் அதுல இருக்குது, அதர்வ வேதம் உட்பட நிறைய விஷயங்கள் இருக்கிறதுங்கெல்லாம். அதையெல்லாம் பார்த்து பிரமிச்சிட்டு இருக்கும்போது புத்தகங்களுக்கு பின்னாடி அதே சிம்பிள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்புறம் அங்க கூட்டி பெருக்கிற ஒருத்தவர்கிட்ட போய் அடிக்கடி இந்த கடைக்கு யாரா வருவாங்களா, யார் நடத்துறான்னு விசாரிச்சா காது கேட்காத பேச முடியாத யாரோ ஒரு வைத்தியரமா இந்த கடை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றான். அப்ப நம்ம வைத்தியத்தை தான் சொல்றான் போல தெரியுது. அப்புறம் வேற யார் இங்க வருவாங்கன்னு கேட்டா அந்த அரக்க சகோதரர்களோட அம்மா கூட 1-2 தடவை இங்க வந்திருக்காங்க, பாத்துருக்கிறேன்னு கூட்டி பெருக்கிறவர் சொல்றாரு. உடனே ஜெயிலுக்கு போய் அரக்க சகோதரர்கள் 2 பேரு கை வெட்டப்பட்டு செத்து போயிட்டாங்க. 3வது தம்பி அனன்யா மேடமா கொல்ல முயற்சி பண்ணி ஜெயில கிடக்குறான். அவனை வந்து அடி நடிச்சு உங்க அம்மா எங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அடுத்து அவங்க அம்மாவை தேடி வரான். உள்ள வந்தா துப்பாக்கி முனையில அந்த அம்மா நம்ம வயல பிடிச்சிருது. நான் கொல்றதுக்கெல்லாம் வரல, சொல்ல போனா எங்க அம்மாவும் இந்த சிம்பிள் சம்பந்தமா இந்த மாதிரி கொலைகள்ல தான் காணாம போனாங்க, உங்க பிள்ளைகளை கொல்றதும் அனன்யா கிடையாது, உண்மையான கொலைகாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம 2 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம், உதவி பண்ணிக்கலாம்னு கேட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு இந்த நாணயங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தது யாருன்னு கேட்கும்போது ஏதோ ஒரு பெரிய மனுஷி கொடுத்தால, அந்த பெரிய மனுஷி யாருங்கிறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. கொடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம சாஸ்திரிகளோட பொண்டாட்டி. அவங்க தான் இந்த நாணயங்களை கொடுத்திருக்காங்க போல. அதுவும் மோனலிசா கடையை நடத்திட்டு இருக்கிறது யாரு, நம்ம மருத்துவச்சி. அந்த அம்மா கிட்ட தான் போய் உதவி கேட்கும்போது மருத்துவச்சி தான் சாஸ்திரிகளோட பொண்டாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க போல. அப்புறம் இது சம்பந்தமா வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க ஒரு தடவை சாஸ்திரிகளோட பொண்டாட்டிய பார்த்து பேசிட்டு வரும்போது அவங்க வீட்டுல இருந்து ஒரு தகடை இவங்க திருடிட்டு வந்துட்டாங்க. அதை சாமியா கும்பிட்டா ஏதாவது வரங்கடைக்கு நினைச்சிட்டு தான் இவ்வளவு நாளா கும்பிட்டு இருந்தேன்னா அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதுல ஏதோ ஒரு மனித உடல் நடுவுல இருக்கிறாப்ல சுத்தி கட்டமா இருக்கிறாப்ல காட்டுது. கடவுள் நினைச்சு நான் கும்பிட்டு இருந்தது ஒரு வேலை சாத்தானா இருக்குமோ, என் பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க பாவம். அப்புறம் அந்த மருத்துவச்சிய பேச முடியாத அந்த மருத்துவச்சிய அந்த வேலைக்காரமாவை நான் எங்க பாக்குறதுன்னு கேட்க அவங்க புள்ள எனக்கு தெரியும், நம்ம அனன்யா மேடத்துக்கிட்ட பிஏவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறதையும் அந்த அம்மா சொல்லிடுச்சு. அப்புறம் உடனே நம்ம ஹீரோனுக்கு போன போட்டு பிஏவோட அம்மா தான் இந்த கேஸ்ல முக்கியமான ஆளு, பிஏவை பிடிங்க, எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்றாங்க. உடனே பிஏ வீட்டுல பயங்கரமான தேடுதல் வேட்டை நடக்குது. பிஏவை காணோம். வீட்டுல தேடி பார்த்த வரைக்கும் உருப்படியா எதுவும் கிடைக்கல. அப்ப நம்ம ஜோசியக்காரர் வேற, சாரி நம்ம ஜிம்மி கான் வேற போனை வாங்கி பேசுறாப்ல. அடுத்த சக்கரத்தை டீகோட் பண்ணிட்டாப்லையா. அதன்படி அடுத்து சாகவிருக்கிறது ஒரு வேலைக்காரரோட பையன், அதாவது நம்ம அனன்யா மேடத்தோட பிஏ. அவங்க அப்பா ஒரு வேலைக்காரரா இருந்தவர் தான் அந்த கட்சியில. அப்புறம் இந்த அம்மா கூட வளர்ப்பு தாயி ஒரு வேலைக்காரம்மா தான். சோ பெத்ததும் சரி வளர்த்த வகையிலும் சரி
சரி ஒரு வேலைக்காரரோட பையன் தான் அவன். சோ அவன் அடுத்த கொலையாக இருக்கலாம்ங்கறத கணிச்சு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த காட்டுக்கு குகைக்கு வரணும்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஜிம்மிக்கான கூட்டிக்கிட்டு கையில தீப்பந்தத்தோட உள்ள இறங்குறாங்க. ஏன்னா டார்ச் லைட் கீழே வேலை செய்யான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். டார்ச் லைட் எல்லாம் சரியா எரியலைன்னா அங்க காந்த புலம் மேபி வேலை செய்யலாம் அப்படிங்கிறாப்ல நம்ம ஜிம்மிக்கான்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு மனித உடல் மாதிரி செவத்துல சிற்பம் இருக்குது. அதை சுத்தி சிம்பிள்ஸ் அந்த சக்கரங்களை வைக்கிறாப்ல இடமும் இருக்குது. இவங்க ஏற்கனவே சக்கரத்தை எடுத்துட்டு சொல்லிருப்பாங்க. அந்த சக்கரத்தை பக்கத்துல கொண்டு வரும்போது அழகா அது சுத்தி எல்லா பக்கத்துலயும் காந்த மாதிரி நச்சுக்கு நச்சுக்கு நச்சுக்குன்னு ஒட்டிக்குது. ஒட்டின பிறகு அது ப்ரொஜெக்ட் ஆகி ஃப்ரண்ட்ல வரும்போது இப்படி விதவிதமா வெட்டி எடுக்கிற அந்த உறுப்புகளை வச்சு ஒரு முழுமையான மனுஷனை உருவாக்க முயற்சி பண்றாங்கிற உண்மையை இவர் கண்டுபிடிக்கிறாப்ல. அப்புறம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நம்ம பிஏவோட வீட்ல இருந்து ஏதோ ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு. அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு செயின் கிடைக்கும், நிறைய போட்டோஸ் கிடைக்கும். அந்த செயின் நம்ம ஹீரோவோட காதலி கோமால கிடக்குறால அவளோட செயின். இருக்கிற போட்டோ எல்லாமே அந்த காதலியுடைய போட்டோ தான். அப்பதான் காலு வருதுங்க. அந்த முகத்தை எட்டி எடுத்தாங்கல்ல ஒரு இளவரசியோட முகத்தன்னு, அந்த கால்ல இருந்த பிளேட்டோட நம்பரை வச்சு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேஷண்டோட பேரை கண்டுபிடிச்சு சொல்றாரு. கவிதா, அதாவது அனன்யா மேடத்தோட தங்கச்சி, நம்ம ஹீரோவோட காதலி. கோமால கடந்தவளையே கொன்னு முகத்தை பிச்சு எடுத்துருக்காங்க. இதை கேட்டது நம்ம பையன் ஆடி போறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பிஏ ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்ல. பார்த்தா இங்கேயும் வாளோட அந்த கொலகாரி வந்துட்டா. இவன் பயந்துகிட்டே இருக்கிறவன், இங்க பாருங்க, ஒரு வேலைக்காரங்களோட பையனோட காலு தான் உங்களுக்கு வேணும். எங்க அப்பா ஒரு வேலைக்காரர், அரண்மனையில வேலை பார்த்தவர். அதே மாதிரி பரம்பரையா வர்ற அந்த வியாதியில இருந்து என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு வரம் கேட்டவர். சோ அந்த வரத்தோட பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களை தான் கொலை செய்யணுங்கிறதும் நியதி. அந்த வகையில பார்த்தா உங்களுக்கு தேவை வரத்தை அனுபவிக்கிற ஒரு வேலைக்காரனோட பையன். அதுக்கு தான் இவன் இருக்கிறானேன்னு பின்னாடி ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு இவரு. யாரா அதுன்னு பார்த்தா அந்த விரல் வெட்டப்பட்ட வேலைக்காரர் இருக்கிறானே, 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போடத்தான் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு. இவனும் வேலைக்காரரோட பையன். இவனும் அந்த வரத்தோட பலனை அனுபவிச்சு தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டான். சோ இவனோட காலை வெட்டி எடுத்துக்கங்க. எங்க அம்மா உங்க இனத்துக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு காலம் உழைச்சிருக்காங்க, அதுக்காவது பார்த்து என்ன விட்டுறக்கூடாதான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். டப்புன்னு வெட்டுற சத்தம் மட்டும் வருது. யாரோட காலை வெட்டினான்னு நமக்கு காட்டல. ஆனா அந்த வாளுல ரத்தம் இருக்குது. அதோட எபிசோட் 5 எங்க முடியுது. இப்போ 6வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீன். 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. இப்ப யாரோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஜிம்மிகானோட பிளாஷ்பேக். அப்ப அவரு உலகம் சுற்றும் வாலிபர். காஷ்மீர் பக்கம் லடாக் பக்கம் எல்லாம் இருந்து போன் பண்ணுவாரு தான் புள்ளைக்கு. கடந்த 1 மாசமா பேச முடியலடா, இப்பதான்டா போன் கிடைச்சது அப்படின்னு பேசுறாரு. பார்த்தா பையன் போன்ல அழுதுகிட்டு அம்மா செத்து போச்சுங்கிறான். 20 நாளைக்கு முன்னாடி அம்மா செத்து போச்சான். அம்மாவோட தங்கச்சி, அதாவது நம்ம ஜிம்மிகானோட மச்சினிச்சியா, அவங்க போன் பண்ணி உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு பொண்டாட்டி, நீ எல்லாம் புள்ளைய வளர்க்கறதுக்கு லாக்கியே இல்ல, உன் புள்ளைய நான் வளர்த்துக்கிறேன்னு புள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நாம நடப்புக்கு வர்றோம். நம்ம சாஸ்திரிகள் ஒரு குழந்தையோட ஜிம்மிகான பாக்குறதுக்காக வர. இந்த குழந்தை யாருன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி மச்சினிச்சி உன் புள்ளைய நான் வளர்க்கறேன்னு கூட்டு போச்சுல, அந்த பையன் வளர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறான். அந்த குழந்தை தான் இது. அதாவது நம்ம ஜிம்மிகானோட பேத்தி. அவர் அரண்டு போறார். ஏன்னா புள்ளையும் மருமகளும் இறந்து போயிட்டாங்களாம். பேத்தி மட்டும் தான் மிச்சம். நீ தான் வளர்க்கணும். பொறுப்பான அப்பனா இல்ல, பொறுப்பான தாத்தாவாவது இருன்னு சாஸ்திரி அட்வைஸ் போட்டுட்டு போயிருப்பாப்ல. அடுத்து பார்த்தா இப்ப நடப்புல அடுத்து சாக இருக்கிறது ஒரு குழந்தை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு, டீகோட் பண்றாரு நம்ம ஜிம்மிகான். நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டு அடுத்த சக்கரத்தை டீகோட் பண்ணிட்டேன், ஒரு சின்ன குழந்தையோடைய இதயம் தான் அவங்களுக்கு தேவைன்னு எடுத்து சொல்றாரு. நம்ம ஹீரோ இறந்து போனது தன் காதலின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ பாடியை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறான். பாவம். மேட்டரை கேள்விப்பட்டு இப்போ அக்கா அனன்யாவும் வராங்க. தான் தங்கச்சி கவிதா தான் இப்படி இங்க கிடக்கிறத நினைச்சு அழுதுகிட்டே ஓடியாரா. லைட்டா முகத்தை அப்படி தூக்கி பாப்பா. தோலே இல்ல, ஏன்னா முகத்தை தான் வெட்டி எடுத்துட்டாங்களே. இன்னும் கதறி கதறி அழுகிறா. பிஏ கிட்ட தான் கவிதாவோட செயின் இருக்கும். பிஏ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. சின்ன வயசுலயே கவிதாவை அந்த பிஏ அதே வீட்டுல வளர்ந்தவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான் போல. அந்த அப்சஷன்ல இதெல்லாம் பண்ணிருப்பானு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா டிரைவர் ஓடியாந்து உங்க புள்ளைய காணோங்கிறாங்க. சிசிடிவில செக் பண்ணி பார்த்தா அனன்யா மேடத்தோட புள்ளைய யாரோ தூக்கிட்டு போறாங்க முகமுடி போட்டுட்டு. அடுத்த சக்கரத்தை டீகோட் பண்ணியாச்சா, அடுத்த பலி என்னங்கறத நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து விசாரிக்கிறாரு. என்ன சிம்பிள், என்ன சக்கரம், என்ன பலின்னு அனன்யா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த பலி ஒரு குழந்தை தான். ஒரு குழந்தையுடைய இதயம் தான் அவங்களுக்கு தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவ இன்னும் கதறி கதறி அழுகிறா அனன்யா. பாவம். இப்படி அந்த குழந்தைய கடத்திட்டு போகும்போது யாரோ கடத்துறவங்களை நேர்ல பாத்துருக்காங்களா. அந்த சாட்சியை எப்போ போலீஸ்ல கூட்டு வந்து விசாரிச்சிட்டு இருக்கிறதா கார்ல ஏறும்போது அப்டேட் கிடைக்குது. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கதவை ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். பிஏ ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறார். அங்க இருந்து சில ஆதாரங்களை திரட்டுறார். யாரோ உள்ள வராங்க தெரிஞ்சுக்கிட்டு மாடிக்கு கீழே எப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அனுப்பாருங்க. நம்மால உள்ள போய் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறார். அந்த டேபிள்ல ரகசியமா இருந்து அது ஓபன் ஆச்சுல்ல, அதுல இருந்து அவன் எடுத்துட்டு போயிருக்கிறாங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டார். அதே டேபிளுக்குள்ள ஏதோ ஒரு பேப்பர் கிடக்கும். அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா கவிதாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறாப்பெல்லாம் கிறுக்கி வச்சிருப்பான். சோ நம்ம ஹீரோ நினைச்சது சரியா போச்சு. கவிதாவை சின்ன வயசுல இருந்து அந்த பிஏ லவ் பண்ணிருக்காங்கிறது தெரிய வருது. அதே மாதிரி எதையே எடுத்துட்டு
போயிருக்கான்ல, என்னவா இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் ரகசியமா இன்னொரு ட்ரே இருக்குது. அதை ஓபன் பண்ணா கர்ச்சீஃப், கவிதா பயன்படுத்தின அந்த வளையல், ஹேர் பின்னு பல ஐட்டங்கள் இருக்குது. கவிதாவோட சின்ன வயசு போட்டோவும் இருக்குது. அன்யா மேடமோட தங்கச்சி போட்டோ எல்லாம். நம்ம ஹீரோக்கு ஆத்திரமா வருது. இப்போ கவிதா இந்த பிஏ பத்தி காதலிக்கும் போதே சொல்லியிருப்பா. 12 வயசுலயே தன்னை ப்ரப்போஸ் பண்ணானோ ஆத்தரமா ஒரு வீடு கட்டி அங்க வாழுவோன்னு சொல்லிருப்பான் போல. இங்க லேக் ஹவுஸ கூட அவன் விலைக்கு வாங்கி இருக்கான் போல தெரியுது. அடுத்து பார்த்தா நேர்ல பார்த்த சாட்சி ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில தான் கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லிடுறாங்க. சோ இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் ஆம்புலன்ஸ் பத்தி விசாரிக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை காணோம், வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவரை காணோம்னு தெரிய வருது. ஆம்புலன்ஸ் வண்டி எங்கேயோ போய் கிடக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மிக்கான 1952ல வந்த ஒரு பேப்பரோட பிட் பேப்பர், அதான் உள்ள புகுந்து ஊர்க்காரங்க எல்லாம் கொண்டாங்கல்ல, அந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு எங்கேயோ கிளம்புறாரு. அப்புறம் 2 போலீஸ் ரோந்து பணியில இருக்கும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தவனை இந்த கேஸை பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டாப்ல. இனி நம்ம ஹீரோயின் இந்த கேஸை பார்க்க போறது இல்ல. ஆனாலும் இந்த கேஸ்ல நீ இருக்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன நீ எனக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறாரு புது ஆளு. உனக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ண முடியாதுன்னு அவ சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அங்கிட்டு இங்க அந்த 2 போலீஸும் ஆம்புலன்ஸ் வண்டியை எட்டி பார்க்கும்போது கண்ணிலேயே யாரோ அம்பு விடுறாங்க. ஜிம்மிக்கானோ ஏதோ புத்தகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் ஆம்புலன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு ஒரு கான்ஸ்டபிளுக்கு கண்ணில் அடிபட்டு இருக்குன்னு அப்டேட் வருது. உடனே எல்லாரும் இந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவோ இந்த ஆத்தோரமா ஒரு ஆத்த பார்த்தாப்புல தண்ணியை பார்த்தாப்புல ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கான்ல, அந்த வீட்டோட அட்ரஸ் அதுல இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கே வந்துட்டான். இங்க பார்த்தா நம்ம பிஏ எவ்வளவு விவரம்னு பாருங்க. நம்ம ஹீரோ கூட கவிதா குடும்பம் நடத்தும் போது அவங்க வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்திருப்பான் போல. அந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறான் சைக்கோ பிஏ. போலீஸ் மொத்தமும் இப்ப அந்த ஆம்புலன்ஸை சுத்திட்டாங்க. புது ஆளு பேக்கப் வரட்டும் போவேனாங்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, நம்ம ஹீரோயினும் போயாகணும்னு நடம்பிடிக்கிறா. புது ஆளு ரிஸ்க் எடுக்க விரும்பலங்கிறாப்ல. யாருங்க இருந்து நகரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார். வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம நம்ம ஹீரோ நுழையறான். அதே சமயம் ஏதோ நடமாட்டம் தெரியுதுன்னு பிஏ கதவை திறக்க உள்ள நம்மால வந்து கழுத்தை பிடிச்சிடுறாரு. 4 குத்துவாப்ல. அங்க இருந்த கவிதா போட்டோ எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடி. ஏன்டா எல்லாரையும் கொலை பண்ணேன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாப்ல. எதுக்கு கவிதாவை கொலை பண்ணேன்னு கேட்டு அடிச்சிட்டு இருக்கிறார். சேர் எடுத்து அடிச்சதுல சேர் நொறுங்கி போச்சு. அடுத்து காலை திருகி போட்டார். வழியில துடிப்பான் பிஏ. உண்மையை சொல்லையா இல்ல கொன்னுடவான்னு மிரட்டாப்ல. உண்மையை சொல்றியா இல்லையான்ட்டு சொல்லிடுறேங்கிறான் அவனும். நம்ம ஹீரோயினோ இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தனியால ஆம்புலன்ஸ் நோக்கி போறாங்க. ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன் நீங்க ஸ்டெப் எடுக்காம இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நாளை பண்ண பிரச்சனை ஆயிடும்னு ஒரு போலீஸ் எடுத்து சொன்ன பிறகு இப்போ போலான்னு முடிவு பண்ணி எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க. இங்க நம்ம பிஏ பேசுறதுக்கு தயாராகி விட்டார். சின்ன வயசுல இருந்து கவிதானா தனக்கு உயிருங்கிறான். கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதா சொல்றான். கவிதாவோட அப்பா கிட்டேயே இவன் பிஏ வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஆளாகி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது லவ் பண்றேன்னு சொல்லணும்னு ஆசைதான், ஆனா பயங்கிறான். இங்க போலீஸ்காரங்க எல்லாம் அந்த ஆம்புலன்ஸை சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆம்புலன்ஸோட கதவு பக்கம் போய் டிரைவர் சீட்டை ஓபன் பண்றாங்க. டிரைவர் சீட்ல யாருமே இல்ல. இந்த பக்கம் நம்ம பிஏ ஆத்தரமா ஒரு அழகான வீட்டை வாங்கிட்டு தான் லவ் பண்ற மேட்டரை சொல்லலாமேன்னு ஆர்வமா டெல்லிக்கு வரும்போது தான் நம்ம ஹீரோ கவிதாவை லவ் பண்றது அவளும் லவ் பண்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அட்டை மாதிரி அவ கூட ஒட்டிக்கிட்டே இருந்த ஆத்திரமா வந்தது மயிலாடுங்கிறான். கவிதாவோட வீட்டுக்குள்ள ஏதோ அரசு அதிகாரிங்கிறப்பல போய் சொல்லி உள்ள நுழைஞ்சு அவளோட செயினை திருடி இருப்பான். எல்லா ரூம்லயும் சிசிடிவி கேமராவை செட் பண்ணிருப்பான். சிசிடிவில அவங்களை வாட்ச் பண்ணும்போது ஒரு முக்கியமான மேட்டரை கண்டுபிடிச்சானா. அது எல்லாரோட வாழ்க்கையை மாத்துங்கிறது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டானா. அந்த 3000 கோடி ஊழல் மேட்டரை பத்தி இவங்க பேசிட்டு இருந்ததையும் சிசிடிவில கேட்டிருப்பான். அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான். போலீஸ்காரனை அந்த ஊழல் பண்ணவங்க கொன்னுடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஹீரோ தப்பிச்சிட்டான். ஆனா ஆசையா காதலிச்ச கவிதா கோமாக்கு போயிட்டா. பிளான் சொதப்பிடிச்சு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் இப்போ உள்ள எட்டி பார்த்தா அங்க மோஷன் சென்சார் செட் பண்ணிருக்கான் போல. ஏதாவது மூவ்மெண்ட் தெரிஞ்சா அந்த பக்கம் அம்புகளை பாய்ச்சுது. துப்பாக்கியை தூக்கி போட்டா அந்த மோஷனை டிடெக்ட் பண்ணி அங்க சுடுது. அடுத்து நம்ம ஹீரோயினையும் சுட வரும்போது அதை தடுத்து 2 மிஷினை உடச்சிட்டா. அப்புறம் புகையை கிளப்பி மீதி மிஷினையும் சுட்டு காலி பண்ணிட்டா. ஒரு மிஷின் மட்டும் அறகுறையா வேலை செய்யும். ஒரு அம்பு இவங்க மேல பாய கரெக்டா அம்ப அந்த கதவை திறக்க இவங்க வெளியில வந்து விழுவாங்க. குழந்தைய காப்பாத்திட்டு அழகா இவ ஜம்ப் பண்ணும்போது அம்மாவும் வெளியில இருப்பாங்க. நல்ல வேலை அம்பு கால்ல இருக்கிற ஷூல குத்திட்டு இருக்கும். குழந்தைய காப்பாத்திட்டா. அனன்யா மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்னு தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தைய பலி கொடுத்தவ இப்போ ஒரு குழந்தைய காப்பாத்துனதுனால அந்த கில்ட்டி ஃபீலிங் இப்போ அவங்க கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோகமா பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை இந்த தடவை சிரிச்சுக்கிட்டே இவளை பார்க்கும். அப்ப கில்ட்டி ஃபீலிங் கன்ஃபார்மா போயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பவுமே தான் முதுக காமிக்காத அந்த குழந்தை இந்த தடவை முதுக காமிச்சு அங்க இருந்து விலகி போறத வச்சு கில்ட்டி ஃபீலிங் 100% போயிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனாச்சு சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்கிறா அவ பாவம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கவிதாவை அவ்வளவு குசுகுசுரா காதலிச்சேனா எதுக்குடா கவிதாவை கொன்ன அப்படின்னு கேட்டா நான் கொல்லலங்கிறான் பிஏ. நீ தாண்டா கொலை பண்ணதா சொல்றான். நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவம் அதிகமாகும். கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறார். ஹாஸ்பிட்டல்ல கோமால கிடந்தவள அங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனது யாரு? நீ தானடா அப்படின்னு கேட்டு குத்த ஆரம்பிக்கிறான். சிசிடிவில கவிதா அவ பேசுறது கொஞ்சிறது அதெல்லாம் பார்த்து இவனுக்கு இன்னும் அழுகையா வருது. கும்மா குத்தி போட்டு கொல்லாம விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். பிஏ மயங்கி கிடக்குறார். போலீஸ்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது, எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருக்குதுங்கிறா நம்ம ஹீரோயின். நான் அந்த கொலகாரி கூட சண்டை போட்டு இருக்கிறேன். கொலகாரியோ கொலகாரனோ அவ்வளவு ஈஸியா அவங்க விட்டுட்டு போறவங்க இல்ல. எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுதுன்னு யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஜிம்மிக்கான அவர்கிட்ட இருக்கிற ஒரு பழமையான புத்தகத்தை எடுத்து படிச்சு பாக்குறார். அதுல இந்த சக்கரங்களை பத்தி இந்த மிஷினை பத்தி இந்த விஷயத்தை பத்தி அதிகமா தெரிஞ்ச ஒருத்தர்னா நம்ம ஜிம்மிக்கானோட தாத்தா அவர் தானா. அவர் கொடுத்த தகவலோட
மக்களோட உதவியை வச்சுதான் அன்னைக்கு கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாம் இங்க நடக்கிற இந்த எல்லா கொலைகளுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்றத எடுத்து சொல்லியிருப்பார். அப்புறம் மக்கள் எல்லாம் கோவத்தோட கொந்தளிச்சுக்கிட்டு அந்த இடத்தையே சுடுகாடாக்குனாங்க. அவரோட பேரன் அதே இனத்தால கொலை செய்யப்பட்டதா இதுல எழுதியிருக்குது. பேரன்னா நம்ம ஜிம்மிகான் தானே. ஜிம்மிகானுக்கு கூட பிறந்த மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான். பிறக்கும் போது ஒரு தீராத வியாதியோட தான் அந்த மூத்த அண்ணன் சின்ன வயசுல பிறந்திருப்பான். கிட்டத்தட்ட அதே மாதிரி வியாதியில தான் இப்போ நம்ம ஜிம்மிகானோட பேத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறா. அப்புறம் நம்ம ஜிம்மிகானோட அண்ணன் அந்த இனத்தால மேபி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவனை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துல தாத்தா கண்டிப்பா முயற்சி பண்ணியிருப்பார். இப்ப நடக்கிற கொலையிலையும் அந்த வரத்தால லாபம் அடைஞ்சவங்க தான் பலியாடுகளாக கொடுக்கப்படுறாங்க. அப்போ தாத்தா என்ன பண்ணிருக்கணும், தான் பேரனை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த காயினை பயன்படுத்தி வரங்கேட்டு இருக்கணும். பேரனுக்கு இருந்த அந்த வியாதி குணமாகி இருக்கணும். ஆனா அடுத்து வர வாங்கினவளையே அவங்க பலி எடுக்கிறாங்கல்ல, அப்படி பலி எடுக்கும் போது ஜிம்மிகானோட அண்ணனை பலி கொடுத்திருக்கணும். அது தாத்தாவை கோவப்படுத்தி இருக்கணும். அதனாலதான் ஊரையே கூட்டிட்டு போய் மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்புறம் அவருக்கு இன்னொரு டவுட்டும் உண்டு. பேத்திக்கு இந்த வியாதி இருந்தது, ஆனா அந்த வியாதியை தாண்டி இப்ப பேத்தி நல்லபடியா இருக்கிறா. அப்ப என்ன அர்த்தம், ஜிம்மிகானோட பையன் அவன் தாத்தா மாதிரியே காயினை போட்டிருக்கணும். கொள்ளு தாத்தா மாதிரியே காயினை போட்டு தான் பொண்ணோட நோயிலிருந்து குணமாகணும்னு வரம் கேட்டிருக்கணும். ஏன்னா அந்த போட்டோல பாருங்களேன், அவனோட கட்ட விரல் வந்து வெட்டப்பட்டிருக்கும். அப்ப வரம் கேட்டிருக்கான்னு அர்த்தம். இப்போ ஜிம்மிகானோட பேத்தி அவன் நல்லபடியா இருக்கிறான்னா அதுக்கு காரணம் ஜிம்மிகானோட பையன் கேட்ட அந்த வரம் தான். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேத்தியை தேடும் போது பார்த்தா பேத்தி அங்க இல்ல. வரத்தோட பலனை அடைஞ்ச ஒரு குழந்தையுடைய இதயம் தேவை. மேபி அதற்காக ஜிம்மிகானோட பேத்தி கடத்தப்பட்டு இருக்கலாம். அன்னைக்கு ஜிம்மிகானோட தாத்தா எப்படி பதறினாரோ அதே மாதிரி இங்க இவரு பதறாரு. குழந்தைய வந்து பார்க்கும்போது குழந்தை பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கு. என்னடான்னு கேட்டா கைய காட்டும். திரும்பி பார்த்தா வாளோட ஒருத்தி வந்து நிக்கிறா. அப்ப இந்த குழந்தை தான் அவளுக்கு வேணும் போல. இந்த குழந்தையுடைய இதயத்தை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கா போல. அதே சமயம் அந்த புகையும் போடப்படுது. புகை மூக்குல ஏறினதும் அசையாம ஜிம்மிகான் அப்படியே நிக்கிறார். ஏன்னா அவரோட உடல் அவரோட கண்ட்ரோல்லயே இல்ல, ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறார். அப்படியே ஒரு கத்தியை வச்சு வெட்டுற சத்தம் மட்டும் தான் கேக்குது. 6வது எபிசோடு இதோட முடிஞ்சு போச்சு. ஐயோ, யார வெட்டினாங்க, குழந்தையவா இல்ல நம்ம ஜிம்மிகானையான்னு தெரியல. இப்ப 7வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. இப்போ ஹீரோயின் நல்லா பெரிய ஆளா இருக்கிறாப்லயும் அவ கொஞ்சம் ரத்த வராப்புல இருக்கிறாப்லயும் ரியா யாத்ரான்னு ஏதோ ஒன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அடிக்கடி இந்த கனவு வருது. அப்புறம் பார்த்தா ஜிம்மிகான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாப்ல. மேட்டர் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அவர் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த புத்தகத்தோட 5வது பக்கத்தை ஓபன் பண்ணி படிக்க சொல்றாப்ல. ஓபன் பண்ணி பார்த்தா நீயும் இந்த புத்தகத்தோட கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அந்த 5வது பக்கத்துல என்ன எழுதிருக்குன்னா, பாக்குறதுக்கு சாட்சாத் நம்ம ஹீரோயின் மாதிரியே நந்தினிங்கிற பேர்ல வேற ஒரு கேரக்டர் இருக்குது, சயின்டிஸ்ட்னு போட்டு அவர்களோட போட்டோஸ் இருக்குதாங்க. இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல அந்த நந்தினிங்கிற கேரக்டரும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்துல ஒரு வெள்ளக்காரர் இவங்கள வரவேற்கிறார். பேர் என்னன்னு கேட்டா ராபர்ட் மெக்காலியா. இந்த காட்டுப்பகுதியில தான் 15 வருஷமா ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கிறாராம். அப்போ இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை போல. அவர் எழுதின புத்தகத்தை தான் இப்போ நம்ம ஜிம்மிகான் வச்சிட்டு இருக்கிற போல தெரியுது. அதே மாதிரி வரவேற்கிற இன்னொரு குல்லாப்பட்டவர் யாருன்னு தெரியுதா, நம்ம ஜிம்மிகானோட தாத்தாவா கொள்ளு தாத்தாவோ. இந்த மலையிலேயே நந்தினி ஹஸ்பண்ட் இப்பயே அந்த இடத்தை பார்க்க போலாமான்னு கேட்டா என்ன அவசரம், பொறுமையா போலாங்கிறாரு ஒருத்தர் கண்ணாடி போட்டவர். இதே கண்ணாடி போட்டவரும் இதே குள்ளா போட்டவரும் தான் பின்னால ஊரை கூட்டிட்டு போய் மொத்தத்தையும் எரிச்சவங்க. ஆனா அவங்க இந்த சயின்டிஸ்டுகளை வரவேற்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த சயின்டிஸ்டுங்க இங்க வந்திருக்காங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு அணு ஆயுத மையத்தை நிறுவுவதற்கான அப்ரூவல் கிடைத்து விட்டதாம். ஆனாலும் இங்க ஒரு வேலை கூட நடக்கலையா. ஏன் நடக்கலன்னு விசாரிக்கிறாங்க. அணு உலை மையத்தோட மைய பகுதியில், அதாவது அணு உலை இவங்க கட்ட போறாங்கல்ல, அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தோட மையத்துல ஒரு கோயில் இருக்குதா. அந்த கோயிலையும் நீங்க எதுவும் இன்னும் ரிமூவ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இல்ல, அதோட கனெக்ட் செய்யப்பட்ட ஒரு வாரணா காடு இருக்குதா. இங்க நீங்க ஏற்கனவே ஒதுக்கின இந்த இடத்தை விட அந்த வருணா காடு அணுவுல அமைப்பதற்கு மிகச்சிறந்த இடமாக இருக்கும்னு நம்ம ராபர்ட் மெக்காலே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. நான் ஒன்னும் டீ கடை ஓபன் பண்ணல, அணுவுல ஓபன் பண்ண போறோம், கேட்ட இடத்துல தான் வச்சாகணும்னு சத்தம் போடுறாரு. நந்தினி மேடமும் இடம் மாத்துறதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறாங்க. மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது, புயல் அடிச்சிட்டு இருக்குது. இந்நேரத்துல அந்த இடத்துல போக வேண்டாம், ஆபத்துங்கிறாப்ல கண்ணாடி போட்டவர். இல்ல இப்பவே பாக்கணும்னு இந்த ஜோடி ஆசைப்படுது. உங்க ஒரு பொண்ணு விரிச்சிட்டாங்க, கையை விரிச்சிட்டாங்க. கண்ணாடி போட்டவரோ வருணா காடை பத்தி இந்த வெள்ளக்காரனுக்கு தெரியும். அப்புறம் நீங்க சொன்ன அந்த இடத்துல இருக்க சூனியக்காரங்களை பத்தி இந்த குள்ளா போட்ட கானுக்கு தெரியும். இவங்களை கூட்டிட்டு போங்க, எனக்கு பயம், நான் வர முடியாதுன்ட்டாரு கண்ணாடி போட்டவர். ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த கோயிலை பத்தி நம்ம ஆட்கள் விசாரிக்கிறாங்க. ஆயஸ்தாங்கிறது அந்த கோயிலோட பேரா. அங்க இருக்கிற அந்த பெண்களுக்கு ஆயஸ்திகள்னு பேரா. அவங்க அந்த இடத்துல சாத்தான்களை வழிபடுறதா ஒரு நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு பெண்கள்னு சொல்ல முடியாது, சூனியக்காரிகள்னு சொல்லலாம். நிறைய பிளாக் மேஜிக் எல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு கான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். பல வருஷமா நம்ம கான் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதா
அவர்களோட சிம்பிளை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு வெள்ளக்காரன் கேட்டா ஏன் நம்பிக்கை முக்கியம் இல்ல, நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா இல்லையாங்கிறதா முக்கியங்கிறத எடுத்து சொல்றார். இதுதான் ஆயஸ்தால் பாருங்கன்னு காட்டுறாங்க. இதை இடிச்சுக்கலாம், இதுக்கு பதிலா இன்னும் பெருசா ஒரு கோயிலை கட்டி கொடுக்கலாம், போய் சொல்லி புரிய வைங்கிறாரு அந்த சயின்டிஸ்ட். இல்ல நாங்கெல்லாம் போறதுக்கு பயமா இருக்குது, ஒரு பொண்ணு அனுப்புறது சேஃப், உங்க பொண்டாட்டி அனுப்புங்கிறாங்க. பொண்டாட்டி தானா என்னன்னு தெரியல, நந்தினி மொட்டையா தான் பேசுறாங்க, பார்க்கலாம். சோ நந்தினி தான் இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அந்த ஆயஸ்தாலுக்குள்ள போறா. உள்ள வந்து பார்த்தா நாகமணி சுவத்துல பொதிக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருந்ததுல, அதுதான் ஒரு காலத்துல இந்த ஆயஸ்தால் கோயிலாக இருந்திருக்குது போல. நடுவுல நாகமணி ஜொலிக்குது. நாங்க பண்றது பிளாக் மேஜிக் எல்லாம் கிடையாது, எங்க மத நம்பிக்கை மத்த மதத்தை சேர்ந்த உங்களுக்கு தப்பா தெரியலாம்னு எடுத்து சொல்றாங்க ஒருத்தி. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ராணி மாதிரி ஒருத்தவங்களை காட்டினாங்கல்ல, அவங்க தான் அது. நாங்க காட்டுறதுக்கு பேரு பக்தி, சூனியம் இல்லைன்னு எடுத்து சொல்றாங்க. நாங்க காட்டுற பக்தியை மெச்சி எங்களுக்கு வரம் கொடுக்கப்படுதுங்கிறாங்க. இந்த அம்மா பேரு ருக்குமணியா, இந்த ஆயஸ்திகளோட மகாமகியா. அவங்க உங்களை மாதிரியே நானும் படிச்சிருக்கேன்னு எடுத்து சொல்றாங்க ருக்குமணி. மகாமகி, எங்க இடத்த நீங்க நொறுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களேன்னு மகாமகி கேக்குறா. ஆமா, உங்க கடவுளோட பேர் என்னன்னு நந்தினி விசாரிக்கிறாங்க. எஸ் தான். எஸ், அவங்க கடவுளோட பேரு எஸ் தான். எஸ்ங்கிற இந்த கடவுளை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையேன்னு நந்தினி கேட்க, எஸ் தன் பக்தர்களை தானே தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. உங்களுக்கு விதி இருந்தா எங்க கடவுள் எஸ்த பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க மகாமகி. யாருக்கு தெரியும், மகாமகி என்ன எங்க கூட்டத்தை அவர் தேர்ந்தெடுத்தாப்ல, நாளை பின்ன உன்னையும் கூட அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கலாம்னு பொடி வச்சே பேசுறா. ஆனா தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னோ சயின்ஸை தான் நம்புறதாவும் நந்தினி சொல்றாங்க. சயின்ஸ்ல இருக்கிற கோட்பாடுகளையும் நீங்க கண்மூடித்தனமா நம்புறீங்கல்ல, அதையும் ஒரு வகையில பக்தின்னு சொல்லலாமேங்கிறாங்க மகாமகி. எனக்கு புதுசை கண்டு பயம் இல்ல, புது அனுபவங்களை கண்டு பயம் இல்ல. ஆமா, அந்த ப்ளூ கலர்ல ஜொலிக்கிற அந்த கல்லு என்னன்னு விசாரிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஆளு உள்ள வராப்ல. சொல்லிட்டியான்னு கேட்டா இல்ல இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலன்னு சொல்லும்போது, நானே சொல்லிக்கிறேன், இந்த இடத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, அணு உலையை இங்க கட்ட போறாங்க, இது இந்த நாட்டோட எதிர்காலத்துக்காக, நீங்களோ நானோ சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்ல. சோ தயவு செய்து இதை எல்லாத்தையும் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்துங்க, இதை விட ஒரு பெரிய ஆயஸ்தால் கோயிலை உங்களுக்கு நாங்க கட்டி கொடுக்குறோங்கிறாரு. ஓகேவா, தேங்க்யூ நன்றின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாப்ல. மகாமகியோட பதிலுக்கு கூட அவர் காத்திருக்கல. அப்ப மகாமகி, இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது எங்க கடவுள் எஸ், நீங்க இந்த இடத்தை நொறுக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க கவர்மெண்டோ உங்க அதிகாரமோ தோத்து போகும்னு எச்சரிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நந்தினி மேடம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. எனர்ஜி மாடுலேஷன் புரோட்டோடைப்னு ஏதோ வச்சிருக்காங்க. எனர்ஜி ஆற்றல ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனா ஆற்றல ஒரு வடிவில் இருந்து இன்னொரு வடிவுக்கு மாற்றலாம். அது சம்பந்தமான ஏதோ ஒரு கருவியோட போட்டோவை தான் அவங்க வச்சிருக்காங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்க, அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்த ஒரு மணி இருக்குல்ல, நாகமணி மாதிரி, அது சாதாரண கல்லு மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஒர்த்தா தெரியுதுங்கிறா. வேற உலக கல்லா கூட இருக்கலாம், அதர் ஒர்த்தி கல்லுங்கிற, அதர் வேர்ல்டு கல்லா கூட இருக்கலாங்கிற, என்னால அதை டிஸ்கிரைப் பண்ண முடியலங்கிற. ஆனா அது ஒரு டிஃபரெண்டான வித்தியாசமான எனர்ஜியை வச்சிருக்குது, சம்திங் மிஸ்டிக்கல், உன்னால அதை ஃபீல் பண்ண முடியலையான்னு கேட்கிற. நம்ம எல்லாம் சயின்ஸுங்க, சயின்டிஸ்டுங்க, சயின்ஸை நம்புவோம். மிஸ்டிக்கல் கல்லுங்கிற, மிஸ்டிக்கல் கிரியேச்சருங்கிற, அதெல்லாம் கட்டுக்கறங்கிறாப்ல. நாம எதுக்கும் அந்த வெள்ளக்காரன் சொன்னாப்ல பக்கத்துல இருக்கிற காட்டுப்பகுதியை ஏன் பயன்படுத்தக்கூடாது, அந்த கோயிலை அப்படியே விட்டுலாமேன்னு கூட ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா அவர் கோவப்படுறாரு. புது வரைபடம் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும், பணம் வாங்கணும், ஃபண்டு வாங்கணும், நாடாளுமன்றத்தை நடத்தணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, இதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லங்கிறாப்ல. சுதந்திர இந்தியாவோட முதல் அணு உலையை உருவாக்கணுங்கிற அந்த கனவோட இருக்கிறேன், உனக்கும் அந்த கனவு இருந்தது மறந்துட்டியான்னு கேட்கிறார். பாம்பேல ஒரு அணுவுல கட்டிட்டு இருக்காங்களா, ஆனா அது ரெண்டாவதா தான் முடியணும், நாம இங்க கட்டுறதுதான் முதல் உலையாக இருக்கணுங்கிறாப்ல. நந்தினி மேடமோ இல்ல, ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது, என்னோட உள்ளுணர்வை நம்புங்கிறாரு. யாரா அந்த அம்மா சொல்லுது, சயின்ஸுக்கு உள்ளுணர்வு எல்லாம் கிடையாது, வரலாறு எப்பவுமே எல்லாத்துலயும் முதல்ல தான் நம்புமா, ரெண்டாவதா நம்புறது இல்லையா, பேசுறது இல்லையா. முதல் அணு உலையை கட்டினது நான், என் பேர் வரணும்னு ஆசைப்படுறாப்ல. அந்த அம்மாவுக்கு இதுல ஒன்னும் பெருசா விருப்பம் இல்ல, பேருக்கு ஆசைப்படுறவளும் இல்லாவ. அப்புறம் பார்த்தா ஊர்க்காரங்களை கூட்டி அந்த கோயிலை உடைச்சு எடுக்கிறாங்க. அவர்களோட தெய்வமான எஸ்தோட சிலை கூட உடஞ்சு நொறுங்குது கீழே விழுந்து. அதையெல்லாம் பார்த்து நம்ம பாபாஜி அப்ப இளமையா இருந்திருக்கிறார் பாருங்க, எல்லாம் வருத்தப்படுறாங்க. எல்லாரோட கோவமும் நந்தினி பக்கம், பின்னாடி இருக்கிற மத்த ஆட்கள் பக்கம் திரும்புது, குறிப்பா நந்தினியோட புருஷன் பக்கம். அப்புறம் வண்டி எடுத்துட்டு இவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும்போது காணும் ஓடிட்டு போறாரு. நடுவுல மகாமகி வந்து நிக்கிறா. நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க, இந்த ஒட்டுமொத்த ஊருமே அதற்கான பலனை அனுபவிக்கும்னு எச்சரிக்கை கொடுக்குறா மகாமகி. இல்ல நானு இடத்த மாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொல்ல வரும்போது காணு அதெல்லாம் ஒன்னும் சொல்ல அவசியம் இல்ல, வாங்கன்னு கூட்டு போயிட்டாப்ல நம்ம நந்தினி மேடத்தை. ஆனா அதே சமயம் மின்னல் வெட்டும் போது வானத்துல கூட யஷோட சிம்பலை நீங்க கவனிக்க முடியும். இவங்களுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல, நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ராத்திரி கதவை தட்டுற சத்தம் திறந்தா மகாமகி தான் நிக்கிறா. உங்ககிட்ட பேசணும்னு வந்து நிக்கிறா. ஏதோ ஒரு பொட்டியை கொண்டு வந்து காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்கிறது இந்த ஆயுஷ் இனத்தோட புனித நூலா, அது எங்க சட்டத்தோட தொகுப்பாது. காலங்காலமா எங்க கிட்ட இந்த புக் இருக்குது. ஒவ்வொரு தலைமுறை கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த புத்தகம் கடத்தப்படும். எங்களோட கடவுள் எஸ் முதன்
முதன்முறையாக உருவாக்கப்பட்ட போது இந்த புத்தகம் அவரால் எழுதப்பட்டதுன்னு நம்பிக்கை உண்டா. நிறைய சடங்குகளை பத்தி நிறைய கணிப்புகளை பத்தி இதுல போட்டிருக்குதான். எதுக்கு இதை பத்தி என்கிட்ட சொல்றீங்கன்னு இவ கேப்பா. ஏன்னா இந்த புக்ல உன்னை பத்தியும் எழுதப்பட்டிருக்கிறதா சொல்ல நந்தினி சிரிக்கிறாங்க. என்ன பத்தி எழுதிருக்கிறா, என்ன காமெடி பண்றீங்கன்னு கேக்குறா. உடனே இவங்க ஒரு பக்கத்தை எடுத்து படிச்சு காட்டுறாங்க. அதுல இந்த ஊரோட பேரு சரந்தாஸ்பூர், இங்க இருக்கிற நம்ம ஆயஸ்தால் கோயில் அழிக்கப்படும் எழுதியிருக்குது. ஆனா அதன் பிறகு எஸ் மறுபடியும் அவதாரம் எடுப்பார்னு எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ஸோட உருவாக்கத்துக்கு நம் கோயிலோட அழிப்புக்கு காரணமான ஒரு பெண்ணே உதவியும் செய்வாள்னு எழுதியிருக்கிறான். அந்த பொண்ணுக்கு 3 சிறப்பு அம்சங்கள் உண்டா. முதல் சிறப்பு அம்சம், அவ ஆற்றல் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு கருவியை உருவாக்குற முயற்சியில இருப்பான்னு போட்டிருக்குது. உண்மையானு கேட்க இவ அரண்டு போறா. ஆமா, நான் உருவாக்கிட்டு இருக்கிறேங்கிறா. எங்க புத்தகத்துல அந்த கருவி இப்படித்தான் இருக்கும்னு தோராய வரைபடமும் இருக்குது. இந்த மாதிரி கருவிதான் நீயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறியான்னு காட்ட அவ இன்னும் அதிர்ச்சி ஆகுறா. அடுத்து 2வது சிறப்பம்சம், அந்த பொண்ணு கர்ப்பமா இருப்பாளாம். இப்ப நீ கர்ப்பமா இருக்கியான்னு கேட்டா அவங்க ஷாக் ஆறாங்க. இன்னும் தான் புருஷன்கிட்ட கூட அதை பத்தி சொல்லல. இவ பயத்துல நீங்க எல்லாம் சூனியக்காரியான்னு கேக்குறா. பாத்தையா, பயத்துல நீ சயின்ஸை விட்டுவிட்டு எங்களை சூனியக்காரியான்னு கேக்குற. கிராமத்து வாசியில உனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, என் புருஷனுக்கே தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த புத்தகத்துக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. புரியலையா, இந்த புத்தகம் எத்தனை ஆயிரம் 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது தெரியுமா. அப்புறம் 3வது சிறப்பம்சம் என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒரு விதவையாக இருப்பான்னு வேற அதுல எழுதிருக்குதான் 3வது சிறப்பம்சம். ஆனா இந்தம்மா புருஷன் உயிரோட தானே இருக்கிறா. என் புருஷன் உயிரோட தானே இருக்கிறா. அப்போ இந்த புக்ல எழுதிருக்கிறது பொய்யாகத்தானே இருக்குங்கிறா. நான் அந்த பொண்ணு இல்லைங்கிறா. இந்தாங்க உங்க புக்கு, எடுத்துட்டு கிளம்புங்கிறா. பாரு, நீ கடவுளை நம்பாம இருக்கலாம், ஆனா அறிவியல நம்புறவ. யாச உருவாக்குற இந்த முயற்சியில நாம ஜெயிச்சிட்டோம்னா நாளை பின்ன இறந்து போன உடல்ல கூட உயிரை உருவாக்க முடியும். மரணத்தை சயின்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி விடுறாங்க மகாமகி. அப்புறம் கதவை திறந்தா உங்க புருஷனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, பைக் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒருத்தவர் ஓடி வந்து சொல்றாரு. அவரும் பைக்ல வந்தவர் தான் போல, விழுந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. என்னன்னு ஓடி போய் பார்த்தா புருஷன் இறந்து போயிருப்பார் போல தெரியுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. புருஷன் இறந்து போனதுனால அந்த அணுவுல கட்டுற வேலை அப்படியே நின்னு போச்சான். பிரெக்னண்டா இருந்தவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆயஸ்திகள் சொன்ன எல்லா விஷயமும் கணிச்ச விஷயங்கள்லாம் உண்மையா இருக்குது. புக்ல இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையா நடக்குதுன்னா மரணத்தையே ஜெயிக்கிற ஒரு கருவியை உருவாக்குறதா அதுல போட்டிருக்கிற விஷயம் உண்மையாக வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த டிவைஸை உருவாக்கலாமேன்னு இவங்க அங்கேயே தங்கி அந்த டிவைஸை உருவாக்குற முயற்சியில இறங்கிட்டாங்க. அதுல ஒரு காயினை போட்டா அந்த டிவைஸ் ஆன் ஆகும். அதை பார்த்து அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். நீ செஞ்சு காமிச்சிட்ட, பாராட்டுகள்னு பாராட்டுறாங்க மகாமகி. உலகளாவிய ஆற்றலை இந்த இயந்திரத்தால கட்டுப்படுத்த முடியுமா? மனிதன் ஆற்றலால உருவாக்கப்பட்டவனாக இருந்தால் அவங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம், துக்கம், இது எல்லாத்தையும் இந்த கருவி தீர்மானிக்கும்னு எடுத்து சொல்றாங்க. இந்த மிஷின்ல கட்டவரல வைக்கணும்ங்கறாங்க நந்தினி. கட்டவரல ஸ்கேன் பண்றது மூலமா அந்த மனிதனோட ஆற்றலை இந்த மெஷின் தெரிஞ்சுக்குமா. அப்புறம் இந்த கருவி அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவங்க கேட்கிற வரத்தை கொடுக்கும். இப்ப மெஷின் ரெடி ஆயிடுச்சு. நாளையில இருந்து வரங்கேட்டு வரவங்களுக்கு எல்லாம் வரம் கொடுங்க, வரத்தை கொடுத்துருவோம், அப்புறம் தர வேண்டியதை நாம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாங்க மகாமகி. ஆனா நந்தினி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க. நடக்க இருக்கிற பல மரணங்களை நினைக்கும் போது இன்னும் எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க நந்தினி. ஆனா அதெல்லாம் மரணம் இல்ல, பலி, சாக்ரிஃபைசஸ், தியாகம்ங்கறாங்க மகாமகி. எந்த ஒரு யுத்தத்திலையும் தியாகம் பண்ணாம வெற்றி கிடைச்சதே இல்ல. இந்தியாவோட சுதந்திரத்துக்கு கூட நாம எவ்வளவு பலி கொடுத்திருக்கிறோங்கிறாங்க அந்த அம்மா. எனக்கு என்னன்னா, இந்த மிஷினால உங்களோட கடவுளை உருவாக்க முடிஞ்சா இறந்து போன உடலுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய என்னோட ஆராய்ச்சியும் வெற்றி பெறும்னு அவங்க நம்புறாங்க. அப்புறம் இந்த எந்திரமே எஸ் கடவுளே தனக்கான உடல்களை தானே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சதான். யாரெல்லாம் வரம் கேட்டு கட்டவரல உள்ள வைக்கிறாங்களோ விரல் வெட்டப்படும், வரம் கொடுக்கப்படும். விரலுக்கு பதிலா அவங்க கேட்ட அந்த வரம் நிறைவேறும், வேண்டுதல் நிறைவேறும். நம்ம கான் கூட விரல கொடுத்துட்டு தான் பேரனை அந்த நோயிலிருந்து காப்பாத்தி இருப்பார். அதே மாதிரி இந்த வரத்தோட பலனை அனுபவிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரோட உடம்புல இருந்தும் தலை, கை, காலு, உடல்னு இப்ப எப்படி கொலைகள் நடந்ததோ அதே மாதிரி அப்பையும் கொலைகள் நடந்தது. உடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டது. யாரெல்லாம் வரத்தோட பலனை அனுபவிச்சாங்களோ அவங்களோட உடல்ல இருந்து உறுப்புகள் திருடப்பட்டது. குறிப்பா சொல்ல போனா நம்ம கானோட பேரன் நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டான். ஆனா இவங்களே கொன்னு நெஞ்ச தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இதயத்தை. இப்படி திருடப்பட்ட உறுப்புகள், அப்புறம் மரணத்துல இருந்து தப்பிச்சவனோட ரத்தம், இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம் கடவுள் யாச நம்ம உருவாக்க போறோங்கிறாங்க. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. ஒண்ணு இவங்க எதிர்பார்க்கிற யாஸ் கடவுளை உருவாக்குவதற்கு பாடி, பின்னாடியே இன்னொரு பாடியும் இருக்குது. மேபி அந்த பாடியில இருந்து தான் ரத்தத்தை எடுக்கிறாங்க போல. மரணத்தோட பிடியில இருந்து தப்பித்தவரின் ரத்தம் அந்த பாடியில இருந்து தான் கிடைக்குது போல. இந்த பக்கம் நம்ம காணோம் தான் பேரனை கொன்னு இதயத்தையே நோண்டி எடுத்துக்கிறாங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிற பல பேரோட உடல் உறுப்புகள் காணாம போனதுக்கு அவங்க தான் காரணம். அவங்கள சும்மா விடக்கூடாது, கொல்லலாம்னு காணு ஊர்க்காரங்களை கூட்டிக்கிட்டு அவங்கள கொல்றதுக்காக கிளம்பிட்டார். நடக்கிற கூத்தெல்லாம் நம்ம வெள்ளக்காரர் பார்த்திருக்கிறாரு. அவர் தான் புத்தகம் எழுதியிருப்பார் போல. ஊர்க்காரங்களா ஒண்ணு கூடி கொளுத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நந்தினியை கூப்பிடுங்கிறாங்க மகாமகி. குழந்தை போறளவு வளர்ந்துருச்சு. நந்தினியை கூப்பிட்டு விடுறாங்க. அப்புறம் அந்த நாகமணியும் கொண்டு வந்தாச்சு. நாகமணியை உடல்ல செட் பண்ணிட்டாங்க. மேல இருக்கிற வரம் தரக்கூடிய மெஷின். அதுல இவ்வளவு காலமா யாருக்கெல்லாம் வரத்தை கொடுத்தாங்களோ அவங்களோட ஆற்றல் எல்லாத்தையுமே அந்த மெஷின் சேர்த்து வச்சிருக்குது. இப்ப அதே ஆற்றலை இந்த உடலுக்குள்ள செலுத்த போகுதோ என்னவோ. நந்தினி மேடத்துக்கு என்னன்னா, உயிர் இல்லாத ஒரு உடலுக்கு உயிர் கொடுக்க போறோம், இதுல மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னா அப்படின்னு சந்தோஷமா சொல்லும் போது இந்த கிராமத்தோட அழிவு உறுதி ஆயிடுங்கிறா மகாமகி. ஞாபகம் இல்லையா அன்னைக்கு நான் சொன்னது, ஞாபகம் இல்லையான்னு மகாமகி கேக்குறா. எஸ், அன்னைக்கு இவ சாபம் விட்டுருப்பால, நடக்க போற விளைவுகளை நீங்க அனுபவிக்கணும்னு, இந்த ஊரே அனுபவிக்கணும்னு அன்னைக்கு சொன்னால,
அது நடக்கும்ங்கிறா மகாமகி. எங்களோட இந்த கடவுள் யஷ் ஒரு புது உலகத்தையும் ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரையுமே உருவாக்குவார். என் கடவுள் விழிக்கும் போது மொத்த பிரபஞ்சமுமே அதிருங்கிறாங்க மகாமகி. இந்த யுகத்தோட பேரழிவுக்கான அறிகுறி அதுதான். எது? வானத்திலிருந்து புழுக்களோட மழை பொழியுமா? எஸ், அதே மாதிரி வானத்திலிருந்து புழுக்களின் மழை பொழிகிறது. யாஸ் கடவுளை நம்பாத அந்த தலைமுறை அழிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. அதே தான் இங்க நடக்குது. நம்பிக்கை இல்லாதவர்களோட குழந்தையெல்லாம் இறந்து பிறக்குது. யஷ நம்பக்கூடிய உண்மையான பக்தர்கள் மட்டும்தான் தப்பிப்பாங்களா, மத்த எல்லாருமே இறந்து போயிடுவாங்களா? பாரு, இந்த மிஷினை நான் உருவாக்குனது அழிவுக்காக இல்லைங்கிறாங்க நந்தினி மேடம். நீயா உருவாக்குன? இல்ல எல்லாமே எங்க கடவுள் யாஷோட பிளான் தான். நீ வெறும் ஊடகம் தான், ஒரு மீடியம் தாங்கிறாங்க. அதே நொடிங்க பார்த்தா யஷோட கண்கள்ல ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. அப்ப வயரை அத்து போட்டுறாங்க. இந்த மிஷினை உருவாக்குற என்னால இந்த மிஷினை அழிக்கவும் முடியும்னு சொல்லி வயரெல்லாம் பிச்சு போடும்போது கழுத்துல ஓங்கி ஒரு குத்தி விட்டா மகாமகி. குத்தி விட்டா. நந்தினி இதை பண்ணணும்னு நினைச்சதே இல்ல, ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டேன்னு மகாமகி கேக்குறா. நீ என்ன பண்ண வச்சுட்டேங்கிறா மகாமகி. அப்படியே சரிஞ்சிடறாங்க நந்தினி மேடம். இங்க ஊர்க்காரங்க வேற கதவை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செயல்முறை இன்னும் முடியல, இன்னும் முழுமையாக நிறைவேறல. இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்கன்னு சொல்லும் போது யாரோ யஷோட உடலுக்கு தீ வச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். யாரா கொல்லி வச்சது அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, கழுத்துல குத்து வாங்கின நிலைமையிலையும் நம்ம நந்தினி மேடம் தான் யஷோட உடலுக்கு தீய வச்சிருப்பாங்க. பல பேரை கொன்னு உடல் உறுப்புகளை திருடி உருவாக்குற அந்த உடல் மொத்தமா எரிஞ்சு நாசமாகுது. மகாமகி பார்த்து ஐயோ அப்படின்னு கதறுவா. வச்சது யாருங்கிற உண்மை இந்த 7வது எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வருது. வச்சுட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டிமா, நீங்க இருந்து தப்பிச்சு போனா மறுபடியும் நம்ம கடவுளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், போய் இங்க இருந்துன்னு மிஷினை கொடுத்து அந்த வேலைக்காரமாவையும் கூட அனுப்பி அங்க இருந்து தப்பிச்சு போக வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஊர்க்காரங்க கரெக்டா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர இருக்கிற பொம்பளை புள்ள எல்லாத்தையும் அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மிஷினை எடுத்துக்கிட்டு ஒரு வீராங்கனையோட அப்ப புறப்படுற தருணம் பாம போட்டு மொத்தமா அங்க அழிஞ்சு போனாங்க. அந்த ஊர் போலீஸ்காரர் தான் நந்தினி மேடத்தோட குழந்தைய கண்டுபிடிப்பார். அவங்களே தத்தெடுத்து வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கை குழந்தை கிடைச்சது இல்ல, அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அம்மா. எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும், எஸ்ன்னு அதுல நான் சொல்றாப்ல இருக்கும். ஆனா உண்மையில அதை சொல்லிக்கிட்டு இருந்தது நான் இல்ல, நந்தினி மேடங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன், நந்தினி பாட்டிங்கிறத புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அது எனக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறா. இன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை யஷ் அப்படின்னு, அந்த வார்த்தை எடுத்து சொன்னதும் ஜிம்மிக்கான அதிர்றான். இந்த யஷோட அர்த்தம் என்னது அப்படின்னு அவ கேள்வி கேட்க, அந்த கேள்வியோடைய 7வது எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 8வது எபிசோட், இந்த டிவி சீரிஸோட கடைசி கிளைமேக்ஸ் எபிசோடு இதுதான். எல்லாம் இங்க முடிவுக்கு வரும். அடுத்து நம்ம கிளைமேக்ஸ் எபிசோட், எதிர்பார்த்த எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல சாஸ்திரிகளோட ஒய்ஃப் குருஜியை காட்டுறாங்க. புதுசா 2 பொண்ணுங்களை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க போல. இவங்க 2 பேர்ல ஏதோ ஒரு பரீட்சை வச்சு மகா வீராங்கனைய செலக்ட் பண்ண போறாங்களா. யஷுக்கு தேவையான உடல் உறுப்புகளை திருடி கொண்டு வர வேண்டியது அவங்களோட வேலை தானா. என்ன பரீட்சைனா, இவங்க காலுக்கு கீழே இரும்பு இருக்குது, அதை வெப்பப்படுத்திடுவாங்க, சூடேத்துவாங்க. இவங்களோட கையில கல்லு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்க? யஷோட சிம்பல் இருக்குது. யார சூட தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்களோ கடைசி வரை அவங்க தான் வின்னர், அவங்க தான் மகா வீராங்கனை, மகாவீர். யாரால தாக்கு பிடிக்க முடியலையோ அவங்க கையில இருக்கிற அந்த கல்லை வச்சு இருக்கிற யஷோட இந்த உருவத்துல அடிக்கலாம், சூடு நின்றும் அப்படின்னு பரிச்சு வைக்கிறாங்க. 2 பேரு போராடிட்டு நிக்கும் போது ஒருத்தியால அந்த சூட்டை தாங்கிக்க முடியல, இன்னொருத்தியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தாங்கிக்கிட்டே இருக்கிறா. சூட தாங்கிக்க முடியாத ஒருத்தி கல்லெடுத்து யஷோட உருவத்துல அடிக்க போவா, ஐ மீன் அந்த சின்னத்துல. அப்ப இன்னொருத்தியோ அந்த கல்லை தடுக்கிறா. காரணம் என்னன்னா, நம்ம உசிரே போனாலும் சரி நாம கும்பிடுற கடவுள் யஷ், அதோட சின்னத்து மேல கல்லால அடிக்க கூடாதுங்கிறது அவளோட எண்ணம். சூடு தாங்க முடியாம கல்லை தூக்கி போட்டுட்டு பரீட்சையில தோத்து போய் ஒருத்தி ஓடியே போயிட்டா. எவ்வளவு நடந்தாலும் சரி, எவ்வளவு சூடானாலும் சரி, உடம்பே எரிஞ்சாலும் சரி, யஷோட சின்னத்தின் மீது கல்லை எரிய மாட்டேன்னு ஒருத்தி நிக்கிறா பாத்தீங்களா, அதுதான் உண்மையான பரீட்சை. அதுல ஜெயிச்சவதான் இந்த மகாவீர். அவதான் இதுவரை நடந்த பல பேரை கொன்னு உடல் உறுப்புகளை திருடிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை பார்த்தவ. இப்ப கூட அடுத்த வேலைக்காக தயாராகிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் அப்பா பையனை கூட்டிட்டு இங்க இருந்து எப்படியாவது வேற ஊருக்கு போகணும்னு பாக்குறாரு. ஆனா பையன் அம்மாவை கண்டுபிடிக்காம வரமாட்டேங்கிறா. டேய், சொல்ல போனா சின்ன வயசுல நீ எங்க பேச்ச கேட்காம சொல்லாம கொள்ளாம அன்னைக்கு மட்டும் அந்த பைக் எடுத்துட்டு ஓட்டிட்டு போகாம இருந்திருந்தா பின்னாடி உட்காந்துட்டு இருந்த உன் தம்பியும் செத்துருக்க மாட்டான், தம்பியை காப்பாத்துறேன்னு என் பொண்டாட்டியும் போயிருக்க மாட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டான்னு வார்த்தையை விட்டு படுக்க போயிட்டார். பார்த்தா மகாவீர் அங்க வந்து நிக்கிறா. கயத்தை கட்டி மொட்டை மாடியில இருந்து கீழே இறங்கி இவன் கழுத்துல ஒரு மயக்க ஊசியை போட்டு ஒரு மூட்டையில ஆளை சுருட்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறா, கடத்திட்டு போறா. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அப்பா ஓடியாந்து பார்த்தா கயிறு மட்டும் தொங்குது. பதறி போனவர் அடுத்து அனன்யாவுக்கு கால் பண்ணிருப்பா போல. இந்த பக்கம் அனன்யா நம்ம ஹீரோயினுக்கு போனை போட்டு உதவி தேவைன்னு கூப்பிட ஹீரோயின் இங்க வந்துட்டாங்க. பிள்ளைய காப்பாத்துங்கன்னு அப்பா கத்திட்டு இருக்காரு. போலீஸுக்கு உதவி கேட்டா புதுசா வந்தவர் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாப்ல. பரவாயில்ல, உங்களுக்கு துணையா 2 போலீஸை நான் அனுப்பி வைக்கிறேன், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு ஆட்கள் 2 பேரை கூட உதவிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அனன்யா மேடம். அதே சமயம் அந்த மருத்துவச்சி அவங்களோட உருவ அமைப்பை டிராயிங்கா வரைஞ்சு இவளை யாரையாவது பார்த்தா கால் பண்ணுங்கன்னு அந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நிறைய போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கிறது. அதை ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டார். காட்டுக்குள்ள இறக்கி விட்டது அவருக்கு ஞாபகம் இருக்குது. 5 ரூபா சில்லற தர மாட்டேன்னு அப்படியே பேசாம கொல்லாம போனவங்க அவங்க தான். சோ அந்த ஆட்டோக்காரர் போலீஸுக்கு கால் பண்ண, போலீஸ் புதுசா வந்தவருக்கு இன்ஃபார்ம் பண்ண, அந்த அம்மா போன இடத்தை இவங்க ஓரளவு கெஸ் பண்றாங்க. இந்த பக்கம் பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஒரு கடையில இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அந்த கடைக்காரரை வர சொல்லிட்டாங்க போல. கடையை திறந்து சிசிடிவில செக் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி யானையில ஹீரோவை கடத்திட்டு போறது தெரிய வருது. சோ அந்த குட்டி
குட்டி யானை எங்க போயிருக்கு, எந்த திசையில போயிருக்குங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில பார்த்தா சகதியில அந்த குட்டி யானையுடைய டயர் தடம் தெரியும். அதை ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போறாங்க. அந்த பக்கம் ஆட்டோக்காரர் காமிச்ச அந்த காட்டு பக்கத்துல போலீஸ்காரங்க போறாங்க. இங்க அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி வந்தா குட்டி யானை வண்டி நிக்குது. அப்ப இங்க இருக்கிற பில்டிங்ல தான் ஹீரோவை கடத்தி கொண்டு போயிருக்கணும். எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் காட்டுக்குள்ள போன இடத்துல நிறைய எரிஞ்சு போய் கிடக்குது. அந்த புத்தகத்துல ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருக்குது. அது நம்ம மகாமகியோட போட்டோ. ஆனா அவங்க யாரு என்னங்கிறது அங்க இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது. புதுசா வந்தவர் இந்த போட்டோல இருக்கிற ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா நம்ம ஜிம்மி கான் கிட்ட தேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கான் கிட்ட போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அது ஒரு முட்டுச்சந்தில போய் முடியுது. கீழே வந்து ஏதோ ஒரு ஓபனர் இருக்குது. அதை திறந்தா கீழே ஸ்டெப்ஸ் போகுது. போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கீழே இறங்கும் போது கூட வந்தவங்களே மேல இருந்து டோரை லாக் பண்ணி துரோகம் பண்றாங்க. அடா பாவிகளா, போன் பண்ணி இந்த மாதிரி அவளை அடைச்சு வச்சிட்டோங்கிற அப்டேட்டும் கொடுக்குறாங்க. சுரங்கப்பாதை மாதிரி கீழே போயிட்டே இருக்குது. சுரங்கப்பாதையில முன்னாடியே நம்ம ஹீரோவை தள்ளுவண்டியில தள்ளிட்டு அவ போயிட்டே இருக்கிறா. பின்னாடி இந்த அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி கதவெல்லாம் மூடி வச்சுட்டு போறா. மூணு கதவை திறக்கிறதுக்கு இந்த அம்மா முயற்சி பண்ணும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படியே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. ஆனா கரண்ட் ஷாக் அடிக்கும் போது கதவு அரைகுறையா லைட்டா தூக்கி இருக்குது. ஒரு ஆள் வெளியில போற ரேஞ்சு கேப் கிடைக்குது. ஆனா மயங்கி கிடக்குறா. இந்த பக்கம் ஜிம்மி கான்கிட்ட போய் இந்த போட்டோல இருக்கிற இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு தெரியாதா, நம்ம அரசியல்வாதி லேடி அனன்யா மேடம் இருக்காங்கல்ல, அனன்யா மேடமோட பாட்டி இவங்க தான் போல. ஏதோ ராஜ பரம்பரைன்னு சொன்னாங்கல்ல அம்மா வழியில, இவங்கள தான் சொல்லியிருக்காங்க போல தெரியுது. அனன்யா மேடமோட பாட்டியா? அப்ப இப்போ இவ்வளவு விஷயங்களையும் செய்யறது, யாஷை உருவாக்குறதுக்காக திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அன்னைக்கு மகாமகியாக இருந்து பண்ணது யாரு? அனன்யா மேடத்தோட பாட்டி. இப்போ மகாமகியா இருந்து அதே சேவையை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? நம்ம அனன்யா மேடம். அதே கெட்டப்ல வரும்போது பயங்கரமா இருக்கும். நம்ம பையல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அனன்யாவை மகாமகியா பாக்குறவன் ரொம்ப மாதிரி சாக்காக்குறா. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. அவங்க கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிதான் இருக்கிறாங்க. ஏன்னா நிஜமாவே இந்த பையல லவ் பண்ணிருக்காங்க. தங்கச்சியை வேற ஊடால பலி கொடுக்க வேண்டியதா போச்சு. எல்லாமே யஷை உருவாக்குறதுக்காகத்தான். இதை சொன்னா உனக்கு புரியாது, புரிஞ்சுக்கிற பக்குவமும் உனக்கு கிடையாதுங்கிறா மகாமகி, அதாவது நம்ம அனன்யா மேடம். அப்புறம் என்ன ஏன் கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது ஏற்கனவே மரணத்தையே ஏமாத்தின ஒத்த புனித மகனோட ரத்தம் தான் யஷோட உடம்புக்கு கொடுக்கணுமா. தங்கச்சி கோமாக்கு போவால, அந்த ஆக்சிடென்ட் போய் இவனை சுட்டிருப்பாங்க. குண்டடி பட்டுமே அவன் சாகாம உயிரோட வந்திருப்பான். சோ மரணத்தை ஏமாத்தினவன் நல்லவனும் கூட. சோ இவனோட ரத்தத்தை யஷுக்கு கொடுக்கலான்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு எதை தேடி வந்தையோ அந்த கேள்விக்கான விடையை உனக்கு நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க. யாரையும் அம்மான்னு. யாரா வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா இத்தனை காலமா இங்கதான் இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் பித்து பிடிச்சாப்ல இருக்கிறாங்க. இவங்க கடைசியா பேசின டயலாக் என்ன தெரியுமா? என் புள்ளைய காப்பாத்தணும், என் புள்ளைய காப்பாத்தணும்னு. இதுதான் அன்னைக்கு அவங்க வரமா தான் விரல கொடுத்து கேட்டது. ஆனா அப்படி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட ரெண்டாவது பையன் இறந்து போயிட்டான் போல. உயிரோட இருந்திருந்தானா என் புள்ளைய காப்பாத்தணும்னு கேட்கும்போது புள்ளைக்கு உசுறு கிடைச்சிருக்கும். ஆனா செத்து போன பணத்துக்கு என் புள்ளைய காப்பாத்தணும்னு கேட்கும்போது எப்படி உசுறு கொடுக்க முடியும்? அதனால அவங்களோட வரம் நிறைவேறாம போயிடுச்சு. அப்ப இருந்தே பித்து பிடிச்சு திரியிறாங்க போல. அப்புறம் பாபாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணி உள்ளேயே வந்துட்டாங்க போல. என்ன பண்ணலாம், கொன்னுடலாமான்னு பாபா கேட்க கொல்லலாம் வேண்டாம், ஏன்னா இவங்களோட வர நிறைவேறவே இல்லை. வர நிறைவேறாத வரைக்கும் இவங்களை நம்ம கொல்லவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுக்க சொல்லிட்டாங்க பழைய மகாமகி. இப்படித்தான் அவங்க அம்மா இங்க இருக்கிறதாவும் இப்பயும் தான் பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு தெரியறதாவும் அனன்யா மேடம் எடுத்து சொல்றாங்க. அம்மா அம்மானு கதறான். ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு ஞாபகம் இல்ல. கையில ஊசியை கொடுத்து பிள்ளைக்கு ஊசியை குத்த சொல்ல அவங்களும் வழக்கம் போல ஏதோ சொல்றதை செய்யறாப்ல செய்யறாங்க, குத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல மயங்கி போயிட்டாங்க. அவன் அப்படியே மல்லாக்க படுக்க போட்டு அவனோட உடம்புல இருந்து ரத்தத்தை யஷோட உடம்புக்கு கடத்த ஆரம்பிக்கிறாங்க. பிளட் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதயத்துல நாகமணியை வைக்கணும், அதையும் எடுத்து வச்சுட்டாங்க. இனிமே இதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரால முடியாது. இந்த முறை யஷை உருவாக்கியே தீருவோன்னு ரொம்ப கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க. யஷ் உருவாகும் போது புழு மலை பொழியும், உலகம் அழியும், யஷை கும்பிடாதவங்க எல்லாம் அழிவாங்க, மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். இது எல்லாம் தெரிஞ்சுமே இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் இறந்து போன நம்ம நந்தினி மேடமே தான் பேத்தியை கூப்பிடுறாப்ல ஒரு கனவு. எந்திரின்னு கூப்பிடுறாப்ல ஹீரோயின் டப்புன்னு எந்திரிக்கிறாங்க. வேகமா கிளம்பி வராங்க. இனி எந்த தடையும் இருக்காதுன்னு சொல்லும்போது கையில ஒரு கம்போட வராங்க, ஒரு கம்பியோட வராங்க. உடனே நம்ம பாபா கையில கத்தி எடுக்க கம்பியை விட்டு ஓங்கி அடிச்சதுல சடக்குன்னு உள்ள குத்தி பாபா அவுட். அடுத்து அந்த மகாவீர் கூட சண்டை போட வேண்டியிருக்கும். வாளை வச்சுக்கிட்டு அவ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. முடிஞ்சளவு இந்த அம்மா டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்கிறதெல்லாம் வச்சு டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ரொம்ப அருமையான சண்டை. தாடையில மூக்குல எல்லாம் அடி கொடுப்பா. அதே மாதிரி இவங்களும் நிறைய அடியும் வாங்குவாங்க. படு பயங்கரமா ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அடிக்கிறதும் அடி வாங்குறதும் இப்படியே போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் தாக்குப்பிடிக்கிறா நம்ம அனன்யா மேடம். ஏன்னா கொஞ்ச நேரத்துல யஷுக்கு உயிர் வந்துருச்சுனா போதும், அவர் மித்த விஷயத்தை பார்த்துப்பார். சோ கொஞ்ச நேரம் தான் தாக்குப்பிடி நின்னுட்டு இருக்காங்க. அதே சமயம் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ரத்தம் போய்கிட்டு இருந்ததுல அதே சமயத்துல மேல இருக்கிற வரம் கொடுக்கிற அந்த மெஷின் வரம் கேட்கறவங்களுக்கு வரம் கொடுக்கும். அவர்களோட ஆற்றலை ரகசியமா உள்ள வச்சுக்கிட்டு யஷுக்கு உயிர் கொடுக்க போகும்போது இதுவரை வரம் வாங்கினவங்களோட ஒத்துமொத்த ஆற்றலையும் அப்படியே யஷோட உடம்புல இறக்கி உசுரையும் கொடுக்கும். இப்போ சம்பந்தமே இல்லாம திடுதுப்புன்னு மின்ன ஆரம்பிக்குது. இது எப்ப மின்னுனா யாருக்காவது வரம் கொடுத்து அந்த வரம் நிறைவேறும் போது மின்னுமா.
ஏன் சம்பந்தம் இல்லாம இப்ப மின்னுது, இப்ப யாருக்கு வரம் கிடைக்குதுன்னு அனன்யா மேடம் யோசிக்கிற சமயம் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புல இருந்து போன ரத்தம் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ உடம்புல இருந்து போன யஷோட உடம்புக்கு போன அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே திரும்ப ரிவர்ஸ்க்கு வருது. யஷ் இந்த ரத்தத்தை ஏத்துக்க மறுக்குது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மா என் புள்ளைய காப்பாத்தணும்னு ஒரு வரம் கேட்டாங்கல்ல, அது அந்த புள்ளைக்கு வேலை செய்யாம போகலாம், ஆனா இந்த புள்ளைக்கு வேலை செஞ்சிருச்சு. அதனாலதான் இப்போ சாக கிடக்கிற நம்ம ஹீரோவுக்கு ரத்தம் திரும்ப கிடைச்சிருச்சு. இந்த ரத்தத்தை யஷ் ஏற்க மறுக்கிறது. ஐயோ என்னோட இத்தனை வருஷ உழைப்பு வீணா போச்சே, இதுக்கெல்லாம் காரணமான இவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கையில கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்கு போது நம்ம அனன்யா மேடம். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ ஒரு சங்கிலியால மகாவீர பிணைத்து போட்டு விட்டு ஜம்ப் பண்ணி போய் கத்திய பிடிக்கிறாங்க. ஹீரோவை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அதே கத்தியால அதே அனன்யாவை கழுத்துல ஓங்கி ஒரு குத்து. இதே மாதிரிதான் நம்ம நந்தினி மேடமும் குத்து வாங்கி இறந்து போயிருப்பாங்க. இப்ப அதே மாதிரி பலிக்கு பலியா குத்து வாங்கிட்டா இவ ரத்த வெள்ளத்துல சாக கிடக்குறா. ஹீரோவும் லைட்டா முழிக்கிறாரு. எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. மறுபடியும் யஷோட உருவாக்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. கட் பண்ணா இப்போ போலீஸ் இந்தியால முக்கியமான பதவியில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் மத்தியில இவங்க கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. யஷோட சின்னம் இருக்குதுல, அந்த சின்னத்தோட வெளிப்புறத்துல இருக்கிற அந்த வட்டம், அது அந்த வட்டத்துல 8 சக்கரம் இருக்கும். அந்த 8 சக்கரமும் 8 பேரை குறிக்கும். அவர்களோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு விதமான உறுப்புகளை குறிக்கும். அடுத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் யஷ், அவங்க கடவுளா கும்புற அந்த யஷோட உடல். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு வட்டம், இந்த 8 பேரோட உடல் உறுப்புகளையும் சேர்த்து இவரை உருவாக்குவதற்கான சமிக்கை. இந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் யாரெல்லாம் வர வேண்டி உள்ள விரல் வச்சாங்களோ அவங்களோட ஆற்றலை தான் யஷ் பயன்படுத்துறாருன்னு இப்படி பல விஷயங்களை புட்டு வைக்கிறாங்க. ஆனா இந்த கதை இதோட முடிய போறது இல்ல. இன்னும் இதுல கேட்கப்படாத பல கேள்விகள் உண்டு, இதுவரை நாம கண்டுபிடிக்க முடியாத பல பதில்களும் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜெயில அடப்பட்டு கிடக்கிற மகாவீர யாரோ வந்து அங்க காவலுக்கு இருந்தவங்களை கொன்னு காப்பாத்துறாங்க. அதோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. பார்ட் 2க்கு அடி போடுறாங்க போல தெரியுது. சீசன் 2க்கு நல்லா தானே இருக்கு. சீசன் 2னு வந்தா டெஃபினட்டா அதையும் பார்ப்போம். பட் வருமானு தெரியல. இதுவே ஒரு சிறப்பான எண்டிங்கா நல்லா தான் இருக்குது. சூப்பர்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அம்மா எதிர்பார்த்து வந்தா அம்மா கிடைச்சிட்டாங்க. காணாம போன அம்மா தம் பொண்டாட்டி கிடைச்சதுல ஹீரோவோட அப்பாவுக்கும் சந்தோஷம். அதே மாதிரி இந்த கேஸ் சால்வ் பண்றதுல ரொம்ப முக்கியமான ஆளு நம்ம ஜிம்மி கான். ஆனா அவரோட குடும்பத்துல யாருமே இங்க உசுரோட இல்லங்கிறது துக்க செய்தி. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் பேசும்போது கூட இங்க வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். நீங்களும் தேடி தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வாட்ஸ்அப்லயே குரூப்லயே அசால்ட்டா நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.